மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ரீமத் பகவத்கீதை 6வது அத்தியாயம் தியான யோகம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். 5 அத்தியாயம் முடிச்சிட்டோம். இது 6வது அத்தியாயம் தியான யோகம். தியான யோகம்னா தியானத்தை பற்றி விளக்குகின்ற தலைப்பு. இதுக்கு ஆத்ம சம்யம யோகம்னு ஒரு பேர் இருக்குது. இந்த புக்கில் அப்படித்தான் போட்டிருக்கோம். ஆத்மான மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய தலைப்புன்னு பேர். இதில் முகவரியாக போன கிளாஸில் நிறையா கருத்துக்கள் பார்த்தோம். அதுக்கு பிறகு இதில் ஒரு 6 டாபிக் இருக்குது. பகிரங்க சாதனம், அந்தரங்க சாதனம், தியான ஸ்வரூபம், தியான பலன், தியானத்திற்கான தடையும் அதை நீக்க உபாயமும், பிறகு யோக பிரஷ்ட நிலைன்னு 6 தலைப்பு இந்த அத்தியாயத்தில் வருது. நம்ம முகவரை மட்டும்தான் போன கிளாஸில் பார்த்து முடித்தோம். அதில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். முகவரியில் என்ன பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா, தியானம் எதற்காக செய்ய வேண்டும், எதற்காக செய்யக்கூடாது. தியானத்தில் பல படிகள் இருக்குது. அதில் ஒரு 5 படிகளை மட்டும் பார்த்தோம் முகவரியில். பிறகு பதஞ்சலி இந்த தியானத்தை பற்றி எப்படி சொல்லியிருக்கார், இதெல்லாம் நம்ம போன கிளாஸில் முகவரையில் பார்த்துருக்கோம். சுருக்கமாக ஞாபகப்படுத்திக்கலாம். தியானம் எதற்காக செய்யணும்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னன்னு சொன்னால் ஞானத்தை அடைவது. ஞானத்தை ஏன் அடையணும்னு சொன்னால், துன்பமில்லா வாழ்வை பெறுவதற்காக ஞானத்தை அடையிறது. சில பேர் சொல்லுவாங்க, ஞானம் எதுக்கு, அதை அடைஞ்சன்னா அடையாட்டி என்ன, ஞானத்தை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏதோ பணம் இருந்தால் ஏதாவது செலவழிக்கலாம், செல்வம் இருந்தால் செலவழிக்கலாம், வெறும் ஞானத்தை வச்சு என்ன செய்யுதுன்னு கேட்கலாம். உண்மையான துக்கத்தை நிவர்த்தி பண்ணுறது எதுன்னு சொன்னால் இந்த ஞானம்தான், இந்த ஆத்ம ஞானம்தான். நம்ம எல்லாருமே துக்கத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். எல்லோரும் எதுக்காக முயற்சி பண்ணுறோன்னு, துக்கம் போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் துக்கம் போகிறதுக்கு என்ன பண்ண நினைக்கிறோம், துக்கம் போகணும்னா பணம் வரணும், உடல் ஆரோக்கியம் வரணும், இதெல்லாம் டெம்பரவரி, கூடாதுன்னு சொல்லலை. பணத்தினால துக்கம் வந்துச்சுன்னா பணம் வந்தால் துக்கம் போகும், பணம் வந்தாலும் துக்கம் வர்றது இருக்குது. உடல் ஆரோக்கியமின்மையினால் துக்கம் வந்து ஆரோக்கியம் வரணும். ஆனால் சில நேரங்களில் இது எதுவுமே சரி பண்ண முடியலைன்னாலும் முடியாமல் போகும், அப்போ ஒரு துக்கம் வரும். அதை போக்குறதுக்கு இந்த அறிவு தான் வேணும். அப்போ துக்கத்தை போக்கணும்னா ஞானம் வேணும். அந்த ஞானத்தை பெறுவதற்காக தியானம் பண்ணலாம். ஞானத்தை அடைவதற்கு, நிலை பெறுவதற்கு, ஞானத்தை அடைவதற்கு கூட ஞானத்தை அடைய முடியாது தியானத்தினால். ஞானத்தில் நிஷ்டை பெறுவதற்கு பயன்படும். ஞானத்தை அடைவதற்கு தகுதியை தரும். ஞானத்தை அடைவதற்கு தகுதியை தரும். ஞானம் எப்படி கிடைக்கும்னு சொன்னால், நம்ம கேட்டுத்தான் பெற முடியும். தியானம் பண்ணி ஞானம் வராது. தியானம் பண்ணுறதுனால மன ஒருமுகப்படும், மன சித்த சுத்தியாகும், அந்த கேட்குறதுக்கு தகுதி கிடைக்கும். தகுதிக்காக பெறலாம் ஞானத்துக்கு முன்பு. ஞானத்தை அடைஞ்ச பிறகு அதை நிஷ்டையாக்குவதற்காக தியானம் பண்ணலாம். இதுக்கு தான் தியானம் பண்ணணும். முக்கியமாக புரிஞ்சு கொள்ள வேண்டியது, எதுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம் சுருக்கமாக. அதாவது சித்தி பெறுவதற்கு நிறைய சித்திகள்லாம் வரணும், ஆற்றல் வரணும், சக்தி வரணும். அது இயல்பாக தன்னை எரியாமல் வரும், அதை கண்டுக்கிறக்கூடாது. சொன்னோம்ல, எண்ணெயை செக்கில் எண்ணெய் ஆட்டும் போது எண்ணெய் தான் பிரதானம், புண்ணாக்கு செகண்டரி. அது மாதிரி நம்மளுக்கு தகுதி தான் பிரதானம். இந்த அடிஷ்னலாக வரக்கூடிய சில சக்திகள்லாம் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்கிறாமல் விட்டுட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. அதுக்காக பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. பல சித்திகள், அபூர்வ சக்தி. பிறகு தியானம் பண்ணாலே ஞானம் வந்துடும் நினச்சா தப்பு. தியானம் பண்ணால் ஞானம் கிடைக்காது. இப்படியே நீ நிஷ்டையில் உட்காந்தா ஞானம் வராது. ஞானத்துக்கு தகுதி தான் கிடைக்கும். இதை நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, காட்டில் உட்காந்து முனிவர்கள் அப்படியே நிஷ்டை அடைஞ்சு ஞானத்தை அடைஞ்சிட்றான்னு ஒரு நம்ம கற்பனையில் இருக்கோம். அப்படி கிடையாது. தகுதியை பெற்று பிறகு யாராவது குரு மூலமாகத்தான் வந்திருக்கணும். நம்மளுடைய சாஸ்திரங்கள் பூரா பார்த்திங்கன்னா, குரு சொல்வார், சிஷ்யம் கேட்பான். இது கீதை எப்படி இருக்கு? அவர் கீதையில் ஞானத்தை கேட்குறான். அவர் என்ன பண்ணியிருக்கணும், நீ தியானம் பண்ணி ஞானம் வந்துட்டு ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்கலாம்ல. இல்லை, தியானத்தை பற்றி சொல்லித்தர்றேன், தியானத்தை பற்றி சொல்லி கொடுத்தா அப்படி சொல்லலையே. அவர் ஆத்மா அழியாது அப்படிங்கிற உபதேசம் தான் பண்ணுறார். அதனால் அது தகுதியை கொடுக்குமே ஒழிய ஞானத்தை நேரடியாக தியானம் கொடுக்காது. அது நல்ல மன அமைதியை கொடுக்கும், ஓரளவுக்கு மேக்சிமம் அமைதியை கொடுக்கும், மன பக்குவத்தை கொடுக்கும், நல்ல பண்புகளை கொடுக்கும். பண்பு தியானம்னு ஒன்று இருக்குது. இந்த தியான கிளாஸ் கூட இங்கே ஆரம்பிக்கலாம்னு இந்த சாண்டிங்கை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. அடுத்த கிளாஸில் கூட பண்ணலாம்னு யோசனை இருக்குது, நான் சொல்கிறேன்.
அப்படியே உட்காந்தோன்னு எப்படி தியானம் பண்ணுறது மெத்தடெல்லாம் இருக்குது. நம்ம ஏதோ உட்காந்துட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி பண்ணக்கூடாது. சாஸ்திர ரீதியாக சில தியான முறைகள்லாம் இருக்குது. அப்போ அதுக்குத்தான் தியானம் பண்ணணுமே ஒழிய இதுக்காக பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். பிறகு தியானத்தில் பல விதம் இருக்குது. அதில் நம்ம முக்கியமாக 5 விதம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்னு சொன்னால், முதல்ல தியானத்தில் எப்படின்னீங்கன்னா ஆக்சுவலாக அந்த உடல் பிராணன்லாம் சீராக வச்சுக்கிற தியானம் தான் ஃபஸ்ட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா 6 மாதம் இந்த தியானத்தை பண்ணுவாங்க. உடலை அப்படியே அமைதியாக வச்சு முதல்ல உட்காந்து பழகணும். 5 நிமிஷம் சமணம் போட்டு உட்கார முடியுதா? அது இனிமேல் உட்கார முடியாது. வயசாகிடுச்சுன்னா சேரில் உட்காந்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆரம்பத்துலேருந்து பழகினோம்னா உட்கார முடியும். வயசான 50 வயசு 60 வயசுக்கு மேலே போய் புதுசாக பத்மாசனம் போடுறேன்னு சொல்லி போட்டு உட்காந்திங்கன்னா அப்புறம் எடுத்து வர்றதுக்கு ஒரு ஆள் வேணும். கால் எடுத்து விட கால் மாட்டிக்கிறேன். சின்ன வயசில் பழகினா எப்பயுமே உட்காரலாம், இல்லாட்டி போட முடியாது அது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல உடம்பை கவனிக்கிறது, மனசை கவனிக்கிறது, பிராணனை கவனிக்கிறதுலாம் தியானம் இருக்குது. இதுக்கு பிறகு முக்கியமாக என்னென்னா மனதை அமைதிப்படுத்துதல். மனசை கவனிக்கணும். முதல்ல மனசை அமைதிப்படுத்துறது கூட இல்லை, மனசை முதல்ல கவனிக்கிறது ஒரு தியானம். என்ன பண்ணுதுன்னு இதுக்கு முன்னாடி நம்ம மனசு என்ன பண்ணு நம்மளுக்கே தெரியாது. தியானத்தில் என்ன பண்ணுவான், நம்ம வெளியே எல்லாத்தையும் பார்ப்போம், மனசை பார்க்க மாட்டோம். அன்றைக்கி உதாரணம் சொன்னேன், கண்ணாடி வழியாக எல்லாத்தையும் பார்க்குறோம், கண்ணாடியை பார்க்குற போதே நமக்கு தெரியறதில்ல. அப்போ நம்ம மனசு வழியாகத்தான் எல்லாத்தையும் பார்க்குறோம், மனசு எப்படி இருக்குன்னு பார்க்குறது இல்லை. முதல்ல மனசை கவனிக்கிறது, பிறகு மன அலைபாயும் அதை ஒருமுகப்படுத்துறது, பிறகு மனசு எக்ஸ்பான்ஷன் இருக்குது, மனசை விரிவு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்க மனசை விரிவுபடுத்துறது. இப்படிலாம் தியானத்தில் பல மெத்தட் இருக்குது. பிறகு நம்மளுக்கு ஒரு கெட்ட குணம் இருக்கும், அந்த கெட்ட குணத்தை போக்குறதுக்காக தியானம் பண்ணுறது. இந்த பொறாமை, போட்டி, இப்படி நிறையா வஞ்சனை, சூது, வெறுப்பு, அதெல்லாம் என்ன உட்காந்து தியானம் பண்ணி இதனால் அவரை தோஷத்தெல்லாம் நினச்சி பார்த்து நீக்கிறது. இது பண்பு தியானம்னு பேர். பிறகு இதெல்லாம் முடித்த பிறகு இந்த நிதித்தியாசனம், ஞானம் அடைஞ்ச பிறகு பண்ணுற தியானம். நான் ஆத்மஸ்வரூபம், நான் நிறைவானவன், நான் பூரணமானவனுங்கிறத நினச்சி அதை நிலை பெறுவது. இப்படி 5 விதமான தியானம் இருக்குது. தத்துவத்தை புரிவதற்கு, ஞானத்தை பெறுவதற்கு தகுதி வேணும். முதல்ல தூய்மையாக இருக்கணும், மன ஒருமுகப்படணும், அதுக்காக தியானம். இதெல்லாம் பார்த்து முடித்தோம். பிறகு ஞானம் வந்த பிறகு அதை நிலை பெறுவதற்காக தியானம். பிறகு பதஞ்சலி ஒரு 8 படிகள் சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் சொல்லி பதஞ்சலி சில யமெல்லாம் சொல்லியிருக்கார். அதில் யமம்னா செய்யக்கூடியது 5, செய்யக்கூடாதது 5 இப்படின்னு சொல்லி நிறையா கொண்டு வருவார். அதெல்லாம் எப்படின்னா தியானம் பண்ணுவதற்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகள். இங்கே சொல்கிற யமம் நியமமெல்லாம் இந்த பகிரங்க சாதனைன்னு சொல்ல போகிறோம். அதில் வரக்கூடிய சில விதிமுறைகள்லாம் சொல்ல போகிறார் அவர். இப்படி முகவரையில் நாம் 5 கருத்துக்கள் பார்த்தோம். எப்படின்னா, தியானம் எதற்காக செய்ய வேண்டும், ஞானத்திற்கான தகுதிக்காக செய்யணும், ஞான நிஷ்டைக்காக செய்யணும். தியானம் எதற்கு செய்யக்கூடாது, ஞானத்திற்காக செய்யக்கூடாது, அதனால் ஞானம் வராது. ஞானத்தை தகுதியை கொடுக்கறதுக்காக பண்ணணும். அபூர்வ சக்தியை பெற செய்யக்கூடாது. சில அபூர்வமான அனுபவங்கள் கிடைக்கும், அதனால் அப்படி நினச்சும் செய்யக்கூடாது. சித்திகள் கிடைக்கும்னு செய்யக்கூடாது. சித்திகளுக்காக உட்காந்து பண்ணுறது. சில பேர் அப்படி தான் நிறைய பேர் அசுரர்கள் எதுக்கு பண்ணுறாங்க, தியானம் பண்ணி நிறைய ஆற்றலை வாங்கி அவனே அழிஞ்சு போயிடுவான். அந்த ஆற்றல்னாலே அழிஞ்சிருவான், சித்திகள்லாம் அழிஞ்சிருவான். அதனால் இதுக்கு பண்ணக்கூடாது. பிறகு தியானத்தின் பல படிகள் இருந்தாலும் அதில் முக்கியமாக மனசை கவனிக்கிறது, மனசை குவிக்கிறது, மனசை விரிவுபடுத்துறது. பிறகு நல்ல பண்புகளை அடைவதற்கு பிறகு நிதித்தியாசனம், பிறகு பதஞ்சலி சொல்லப்பட்ட தியானம். இதெல்லாம் சுருக்கமாக நம்ம போன கிளாஸில் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க வேண்டியது பகிரங்க சாதனை. இதுதான் டாபிக் உள்ள அத்தியாயத்துக்குள்ளே போகிறோம். இங்கே இந்த அத்தியாயத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, முதல்ல பகிரங்க சாதனை சொல்வார். தியானத்துக்கு பகிரங்க சாதனை என்னென்னா, தியானம் செய்வதற்கு முன்பு செய்ய வேண்டிய சாதனைகள். ஒரு 15 நிமிஷம் தியானம் பண்ணணும்னா 23.25 மணி நேரம் நான் எப்படி வாழணுங்கிறது. இதுக்கு பேர் பகிரங்க சாதனை. 23.25 மணி நேரத்தில் நாம் எப்படி இருக்கோம்னு பார்த்துட்டு தான் செய்ய முடியும். அப்புறம் அந்தரங்க சாதனை இருக்குது. அது தியானம் செய்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன், தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி தயார் பண்ணுறது, அது ஒரு சாதனை. அதுக்கு பேர் அந்தரங்க சாதனை. அப்புறம் இன்னொன்று என்ன, தியான ஸ்வரூபம், அது தியானத்தில் உட்கார்ந்த பிறகு பண்ணுறது. அது
பிறகு தியான பலன் இருக்குது, இதனால் என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லி. பிறகு தியானத்திற்கு உண்டான தடையும் அதை நீக்க உபாயமும். பிறகு யோகா, அதாவது யோக பிரஷ்டன், இந்த சாதனையெல்லாம் பண்ணி வெற்றி அடையாமல் இறந்து போயிட்டா அவனுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி தலைப்புகள்லாம் இருக்குது. இப்போ பகிரங்க சாதனை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த அத்தியாயத்தில் எப்படி வருதுன்னா, முதல்ல பகிரங்க சாதனை சொல்வார், பிறகு பலன் சொல்வார், பிறகு அந்தரங்க சாதனை சொல்வார், பலன் சொல்வார், பிறகு திருப்பி பகிரங்க சாதனை சொல்வார். மாற்றி மாற்றி வரும். நான் இப்போ எப்படி பார்க்க போகிறோம்னா சாரமாக பார்க்குறதுனால முதல்ல பகிரங்க சாதனையை மொத்தமாக பார்த்துடுறோம், பிறகு அந்தரங்க சாதனையை மொத்தமாக பார்த்துருவோம், தியான சொரூபத்தை மொத்தமாக பார்த்துருவோம், பார்த்துட்டு பலனை பார்ப்போம். பிறகு அது தியானத்துக்கான தடையும் அதை நீக்க உபாயம் பார்ப்போம். பிறகு யோக பிரஷ்டன், இதிலிருந்து வீழ்ச்சி அடைந்தவனுடைய நிலையை பற்றி வருது. இப்படி தனித்தனியாக பார்க்க போகிறோம். முகவரை பார்த்துட்டோம், இப்போ பகிரங்க சாதனை பார்க்கணும். இதில் 5 விஷயங்கள் இருக்குது. அதாவது 10 நிமிஷம் தியானம் பண்ணணும்னா 23 மணி நேரம் 50 நிமிடம் எப்படி இருக்க வேண்டும்ங்கிறதையும் பகிரங்க சாதனை. உண்பது, உறங்குவது, செயல்படுவது, இதெல்லாம் எந்த மாதிரி இருந்தால் தியானம் கைகூடும் அப்படிங்கிறத சொல்கிறார். முதல்ல இதில் என்னன்னு சொன்னீங்கன்னா, மனதில் ஆழமாக பதியக்கூடிய வெளி விஷயங்களை தவிர்க்க வேண்டும். மனசில் நம்மளை எது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதோ, வெளியிலேருந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த விஷயத்தை தவிர்த்து பழகணும் முதல்ல. பிறகு இது வரைக்கும் 5 அத்தியாயத்தில் கர்மயோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. நம்ம எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லி, நம்மளுடைய கடமைகளை எப்படி செய்கிறது எல்லாம் பார்த்துருக்கோம். அதுபடி வாழ்வது ஒரு முக்கியமான சாதனை. அந்த கர்மயோகப்படி வாழ்ந்துட்டு தியானம் பண்ணால் ரொம்ப அருமையாக தியானம் வரும். பிறகு சுய முயற்சி கட்டாயம் வேணும். மற்றதுக்கெல்லாம் கூட முயற்சி இருக்கக்கூடிய இது கட்டாயம் சுய முயற்சி வேணும். பிறகு தன்னம்பிக்கை வேணும். பிறகு எல்லாத்துலேயும் சமமான ஒரு செயல்பாடு இருக்கணும், கடைப்பிடித்தல், சமபாவனை, சமத்துவம் இருக்கணும். இப்படி 5 விஷயம் இருக்குது இந்த பகிரங்க சாதனையில். மனதில் ஆழமாக பதியும் விஷயங்களை தவிர்த்தல். இப்போ காலையில் எந்திரிக்கிறோம், எந்திரிச்சு 5:30 மணிக்கு 6 மணிக்கு எந்திரிக்கிறோம். எந்திரிச்ச உடனே வீட்டில் குழந்தைகளோடையோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோடையோ பெரிய சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சண்டை வருது, கடுமையான வார்த்தைகளை நம்ம காதில் கேட்குறோம். எத்தனையோ பிரச்சனைகளை கேட்டு அதுக்கு பிறகு குளிச்சுட்டு தியானம் பண்ணால் எது மனசில் வரும்? அவன் நம்மளை இப்படி வஞ்சான், இந்த மாதிரி பிரச்சனையாச்சு, அதுதான் வரும். இதெல்லாம் மனசை ஆழமாக பதியக்கூடிய விஷயங்களை தவிர்க்கணும் முதல்ல. எது நம்மளை போய் ரொம்ப அட்டாக் பண்ணியிருக்கோ அந்த விஷயங்களை தவிர்த்தல். அதனால தான் சொல்லுவாங்க, விடியறதுக்கு முன்னாடி தியானத்தை பண்ணி முடிச்சிடணும். ஏன்னா பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி பண்ணிடுறது. காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிடணும். நாம் அப்படி பிரச்சனைகள்லாம் பண்ணி எல்லா பிரச்சனையிலும் மூழ்கி பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு போய்ட்டு உட்காந்தா அங்கே கடவுள் வரமாட்டார். அந்த பிரச்சனை யார் பண்ணாரோ அவர் தான் நிற்பார் மனசு கண் முன்னாடி. கடவுள் வரவே மாட்டார். கண்ணை மூணு யார் வருவார்? அந்த யார் சண்டை போட்டாரோ அவர் தான் நிற்பார். கடவுளுடைய நாம மனசில் வராது. அந்த சண்டை ஓட்டவர் என்ன வார்த்தையை சொன்னாரோ அந்த வார்த்தை தான் மனசில் வரும். அதெல்லாம் வராது நம்ம. அதனால் ஆழமாக பதியும் வெளி விஷயங்களை தவிர்த்தல். நாம் என்ன பண்ணுறோம்? நம்மளுக்கே இப்போ வந்துருச்சு நிறையா பிரச்சனை. செல்ஃபோன் வந்தாச்சு, டச் ஃபோன் வந்தாச்சு. நைட்டு 12 மணி வரைக்கும் ஃபோனை அப்படியே தட்டி எல்லா விஷயத்தையும் மைண்டில் போட்டு பறித்தருது. படுத்திருப்போம், காலையில் எழுந்திரிச்சோன்னு எது வரும்? கொஞ்சம் அதிகமாக எந்த விஷயம் நம்மளுக்கு டீப்பாக மனசு ஒன்றுதோ, வெளி விஷயங்களில் தேவையில்லாத விஷயங்களில் ஒன்றுதோ அதிலிருந்து தவிர்த்து பழகுதல் முதல் சாதனை. தியானம் பண்ணணும்னா தேவையற்ற விஷயங்களை தவிர்த்தரணும், குறைச்சிக்கிறணும். முதல்ல ஏதோ ஒரு ஜாலியாக இருக்கும், சினிமா பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு பண்ணலாம். அதிலே மூழ்கிட்டோம்னா போயிடுது. இந்த ஃபோன் தான் பெரிய டிஸ்டர்பன்ஸு. நம்ம ஒன்றை பார்க்கணுன்ட்டு போவோம், அதுலேருந்து கையை எடுத்துகிட்டு வெளியே வர முடியறதில்ல, அப்படியே போய்கிட்டே இருக்குது. அப்போ என்ன, அதிலே மனசு மூழ்கிறது, அதை பற்றிய சிந்தனைகள் மைண்டில் வருது. அப்போ எப்படி தியானம் பண்ண முடியும்? உட்காந்து அதுதான் வருது. ரெண்டாவது முக்கியமானது என்ன சொல்கிறாருன்னா, இங்கே கர்மயோக வாழ்க்கை முறையை சொல்கிறார். அதை திருப்பி ஞாபகப்படுத்துகிறார் இந்த அத்தியாயத்தில். 2வது அத்தியாயத்தில், 3வது அத்தியாயத்தில், 4வது அத்தியாயத்தில் நிறைய பார்த்துருக்கோம். அதில் என்னென்ன கர்மயோகத்தில் முக்கியமானது என்ன பார்த்தோம்னா, சங்கல்பத்தை துரத்தல்.
செயல் செய்யும் பொழுது அதனால் வரக்கூடிய பலனை பற்றி சிந்திக்கிறோம். பார்த்திங்க, பலனை வேணான்னு சொல்லலை. எப்போ பார்த்தாலும் எனக்கு முன்ன கிடைக்கும் இன்ன கிடைக்கும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அந்த பலனை துரத்தல்னே முக்கியமான பண்பு நீங்கள் சொல்கிறார். ஏன்னா பலனை நினச்சிக்கிட்டே பண்ணோம்னு சொன்னால் எந்த காரியத்தையும் ஒழுங்காக பண்ண முடியாது. நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, வேலை செய்யும்போதே ஒரு வியாபாரம் விற்கிறீங்கன்னா கூட அந்த ஒருத்தன் அது எப்படி நல்லா விற்கணும்னு பார்க்கணும். விற்கும் போதே இதில் இவ்வளோ லாபம் கிடைக்குமா அவ்வளோ லாபம் விற்கிறதுல கோட்டை விட்டுருவோம், பிஸ்னஸில் கோட்டை விட்டுருவோம். ஒரு மெக்கானிக் வந்து பண்ணாலும் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கணும். இவன் இவ்வளோ ரூபா கொடுப்பானா கொடுக்க மாட்டான்னு சிந்தனை ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி பண்ண முடியும்? அது சங்கல்பம்னா பலனை நினச்சிக்கிட்டு காரியம் பண்ணுறது. கர்மயோகத்தில் என்னென்னா காரியத்தில் இறங்கி காரியத்தை முக்கியமாக பார்க்கணும். அந்த சங்கல்பங்கிறது பலனை எதிர்பார்க்கிறது. அது என்ன ஆகும்னா தியானத்துக்கு அடையா இருக்குது. இது கர்மயோகத்தில் முக்கியமான பண்பு. அதாவது சிஷ்யர்கள் வந்து ஒருத்தன் தியானம் பண்ண சொன்னாராம் ஒரு சிஷ்யனை, நீ 15 நிமிஷம் கடவுளை தவிர வேறு எதுவும் நினைக்காம நீ தியானம் பண்ணிடு. உனக்கு 2 மான்தோல் புலித்தோல் 2 இருக்குது ஆசனம், உனக்கு எது வேணாலும் உனக்கு 2ல் ஒன்றா எடுத்துக்கலாம் நீ அப்படின்னு சொல்லிட்டாரான் குருவானவர். பொய் சொல்லக்கூடாது, மனசு வெளியே போகாமல் நீ தியானம் பண்ண கரெக்டாக என்கிட்ட சொல்லிடணும். அப்படி பண்ணிட்டேன்னா, ஏன்னா இவர் பார்க்க முடியாதுல்ல, அவன் மனசு எங்கே போச்சுன்னு இவருக்கு தெரியாது. ஏன்னா அது வர ஆசனமோ குருகுல வாழ்க்கை போய் சொல்ல மாட்டான். அப்போ பண்ணும்போது இவன் என்ன பண்ணியிருக்கான், தியானம் பண்ணியிருக்கான். 15 நிமிஷம் பண்ணிவிட்டு உனக்கு இந்த 2 மான்தோல் இருக்குது புலித்தோல் இருக்குது தியானத்துக்கு, இதெல்லாம் கிடைக்கிறது அபூர்வம், அது நம்ம குரு பரம்பரை, உனக்கு எதை வேணாலும் எடுத்துக்க அப்படின்னு சொன்னாரான். உட்காந்து தியானம் பண்ணானான். 13 நிமிஷம் நல்லா தியானம் பண்ணிட்டானான். 14வது நிமிஷம் மான்தோலை கேட்போமா புலித்தோலை கேட்போமா சிந்தனை அங்கே ஓடிடுச்சா. ஏன்னா அவர் 2 சொல்லிட்டார்ல, அது எதை எடுத்தால் நல்லது, எது நம்மளுக்கு இப்படி இந்த பலனை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிடறான். வேறு எப்படி இருக்கும், இவர் சொல்லாமல் இருந்தால் கூட பண்ணியிருக்க மாட்டான். சில பேர் குரங்க நினைக்காதேன்னா குரங்கத்தான் நினைப்பான், சொல்லுவாங்க, அது ஒரு பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பலன்களை நினைக்கும் பொழுது தியானம் நம்மளுக்கு வராது. கர்மயோக வாழ்க்கையில் என்ன, பலனை நினைக்கின்ற சங்கல்பத்தை துரத்தல்னு சொல்லியிருக்கோம். பலனை எதிர்பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, பலன் வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளணும். அதவே நினச்சி என்ன பண்ணுறது, வேலையில் கோட்டை விட்டுருவோம். அதனால் சங்கல்பத்தை துரத்தல் அப்படிங்கிறார். இதில் கர்மயோகியும் சன்னியாசியும் புகழ் ஈக்குவல்னு சொல்கிறார். சன்னியாசி செயலவே விட்டுட்டான், செயலவே துறந்துட்டான். கர்மயோகி சங்கல்பத்தை துறந்து விட்டான். அதனால் 2 பேரும் துறவித அப்படின்னு ஒரு இடம் இங்கே புகழ்கிறார். கர்மயோகியும் சன்னியாசியும் புகழ்ந்து இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் சொல்கிறார். பிறகு கர்மயோகத்தை எது வரைக்கும் செய்யணும் அப்படிங்கிறாரு. கர்மயோகத்துக்கு புகழ்ந்த உடனே என்ன சொல்கிறாருன்னா, சன்னியாசியும் கர்மயோகியும் ஒன்றுங்கிறாரு. சங்கரர் அந்த இடத்துல நீ கவனமாக புரிஞ்சுக்க, கர்மயோகத்தை புகழ்கிறாரு. அதுக்காக எல்லாத்தையும் விட்டது எதையும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது, நீ பலனை திறந்தாலும் அந்த பலன் உனக்கு கிடைக்குங்கிறதுக்காக சொல்கிறாரு அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்கிறார். ஏன்னா அந்த சன்னியாசிக்கு ஒரு பண்பு இருக்குது. அதாவது இந்த பிராமண சமுதாயத்தில் ஒன்று சொல்லுவாங்க, அக்னியை விட்டவன் சொல்லுவாங்க. இந்த அக்னிஹோத்திரமெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு, அக்னிஹோத்திரம் பண்ணுவான். சன்னியாசின்னா அவங்க என்ன அந்த காலத்து கணக்குன்னா, இந்த அக்னிஹோத்திரத்தை சாகிறது வரைக்கும் பண்ணணும். அந்த சாகும் பொழுது இந்த அக்னியை எடுத்து தான் அவருக்கு அந்த இது பண்ணுவாங்க. அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன ஹோமம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வீட்டில். இப்போ எல்லாம் பண்ணுறதில்ல. அந்த அக்னிஹோத்திரத்துக்கு அவ்வளோ பலன் இருக்குது. இந்த போபால் விஷ எரிவாயு பண்ணாங்க, எரிவாயு வந்துச்சு தெரியுமாரோட, போபாலில் விஷ எரிவாயு கசிஞ்சு ஏகப்பட்ட பேர் செத்தாங்க. அதில் ஒரு குடும்பம், அந்த அந்த பக்கத்தில் இருந்த குடும்பம் மட்டும் சாகலை, ஒருத்தர் கூட அந்த வீட்டில் சாகலை. காரணம் என்ன, டெய்லி அங்கே அக்னிஹோத்திரம் பண்ணுவாங்களாம், அந்த சின்ன ஹோமம் பண்ணுவாராம். அது அந்த விஷவாயுவில் முடிச்சிருக்கு. இதனால தான் அந்த காலத்தில் பிராமணர்களாக பிறந்தவங்க வந்து டெய்லி இந்த அக்னிஹோத்திரம் பண்ணுறவங்க, ஒரு சமுதாயம் ஒரு ஊர் இருந்துச்சுன்னா ஒரு 100 குடும்பம் 10 குடும்பம் அக்னிஹோத்திரம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, ஊரே புனிதமாகும். இது வந்து சன்னியாசி அந்த அக்னியை விட்டணும். சன்னியாசம் வாங்கும் பொழுது அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடாது. அப்போ இறக்குற வரைக்கும் சன்னியாசம் வாங்கலைன்னா பண்ணிக்கிட்டு அந்த அக்னியை எடுத்து பண்ணுவார். இப்போ மிச்ச அக்னியை மகன் ஆரம்பிப்பார். அது பல தலைமுறையில் அந்த அக்னி தொடரும். அக்னியை விட்டவன் இருக்கு. அதாவது சன்னியாசி எப்படி தெரியுங்களா, சாதாரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கிளினிக்கல் டெட்டுன்னு சொல்லுவாங்க. நம்மளை எப்படின்னா ஹார்ட் மட்டும் வேலை செய்யும், உடம்பு எல்லாம் டெட் ஆகிடும். அதுக்கு பேர் கிளினிக்கல் டெட்னு பேர். சன்னியாசி ஃபிசிக்கலி டெட் ஆகிட்டானா, ஃபிசிக்கலி டெட் ஆனவன் சன்னியாசி. அதனால் சன்னியாசியும் கர்மையையும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. இந்த சன்னியாசி என்னன்னு சொன்னால்
கிட்டத்தட்ட ஈக்குவல், அவன் பலனை திறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கர்மயோகத்தை புகழ்ந்து நீ இந்த கர்மயோகத்தை செய்ய வேண்டும்ங்கிறார். எது வரைக்கும் கர்மயோகம் செய்யுது அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், யோகா ரூடன் அப்படிங்கிறார். அதாவது இந்திரியங்களை ஒருவனுக்கு கட்டுப்படுத்துகிற ஆற்றல் வரும் வரை, மனசு அலைபாயாமல் இருக்கும் வரை இவன் கர்மயோகத்தை விடக்கூடாது. அது வரைக்கும் இவன் என்ன பண்ணணும்னா கர்மயோகத்தை செஞ்சுக்கிட்டு வரணும். அப்படி செஞ்சு முடித்தவனுக்கு பேர் யோகாரூடன். யோகாரூடன் ஆகும் வரை நீ கர்மயோகத்தை செய்யத்தான் வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது நல்ல வைராக்கியம், நல்ல ஒரு முமுட்சுத்துவமெல்லாம் ஞானத்தில் நாட்டை உள்ளே வர ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீ கர்மயோகம் செஞ்சால் ஒன்று செய்யாட்டால் ஒன்று. அது வரைக்கும் நீ கர்மயோகத்தை விடக்கூடாதுங்கிறார். கர்மயோகங்கிறது கம்ப்ளீட்டாக இதுலேயும் விட்டவன், அதாவது பலன்களையெல்லாம் துறந்தவன், பற்றில்லாதவன், அப்படி இருந்து அந்த பலன் கிடச்சிருச்சுன்னு சொன்னால் அவன் கர்மயோகத்தை செய்யலாம். செயல் செய்யாமல் இருந்தான்னா ரொம்ப கஷ்டம். அதனால் நீ செயல் செய்யாமல் இருக்கக்கூடாது, கட்டாயம் செயல் செஞ்சு தான் ஆகணும். அந்த செயலை கர்ம யோகமாக பண்ணால் தியானத்துக்கு பலன் கொடுக்கும். செயல் செய்கிறத விட செயல் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன நினைக்கிறோம், சும்மா இருக்கிறது தான் ஈஸின்னு நினைக்கிறோம். சும்மா இருக்கிறது ஈஸியே கிடையாது. அதாவது ஜெயிலே என்ன சொல்லுவாங்களாம், ஒரு வேலை கொடுப்பாங்களாம். முதல்ல இதை ஓபி அடித்தான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஓபி அடித்து வேலையை செய்யலைன்னு வச்சுக்கோங்க, 6 மாதம் தனியாக செயலில் ரூம்குள்ளே போட்டு எந்த வேலையும் செய்ய ரூமில் அடைச்சிருவாங்களாம். கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிருமான். திருப்பி ஒழுங்காக வேலை செய்வானோ. அப்போ வேலை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் இப்போ 5 மணி நேரம் அழகாக வேலை செஞ்சிடலாம், 5 நிமிஷம் உட்கார முடியாது. 5 மணி நேரம் வேலை செய்ய முடியும், 5 நிமிஷம் தியானம் பண்ண முடியாது. அப்போ என்னன்னா மனப்பக்குவத்துக்காக நீ கர்மயோகத்தை முறையாக செஞ்சுட்டு வரணும். எப்போ பக்குவம் அடையுதோ அது வரைக்கும் செயலை விடாதேங்கிறார். நீ செய்கிற செயலை முறையாக செஞ்சுக்கிட்டு தியானம் பண்ணணும். அப்படி பண்ணாதான் பண்ண முடியுங்கிறார். ஆனால் பண்ணியாச்சுன்னு சொன்னால் நல்ல பக்குவம் அடைஞ்சிருச்சுன்னா தியானத்தில் அதிகமாக கவனம் செலுத்தலாம். அதுக்கு பிறகு நான் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு இதில் அதிகமாக ஈடுபடக்கூடாதுங்கிறார். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. எது வரைக்கும் கர்மயோகம் செய்கிறது அப்படிங்கும்போது, கர்மயோகங்கிறது செயலை விடாமல் இருக்கிறது கடைசி வரைக்கும் வரலாம். கர்மயோக பாவனை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாவனையைத்தான் ஞானம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியாக பாவனை இருக்கும், ஞானம் வந்த பிறகு அவனும் செயல் செய்வான், அதுக்கு பிறகு ஒரு பாவனை இருக்கும். இந்த ஒரு ராஜா ஒரு நாட்டில் எதிர் நாட்டுக்காரன் படையெடுத்து அந்த நாட்டை அப்புறம் கைப்பற்றிட்டான். இவங்க தப்பிச்சு காட்டுக்கு போயிடுறாங்க. ராஜா மந்திரி எல்லாம் ஒரு 5-6 பேர் தப்பிச்சு போயிடுறாங்க. இவருக்கு என்ன, நாடை இழந்துட்டார், எல்லாத்தையும் இழந்துட்டார். இழந்த பிறகு அந்த நாட்டை கைப்பற்றணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா? இழந்த நாட்டை, காட்டில் வாழ்ந்தாலும். அப்போ அந்த நாட்டை, இழந்த நாட்டை கைப்பற்றணுங்கிற எண்ணம் மனசில் இருக்குது அவருக்கு. உடனே போய் சண்டை போட்டால் ஜெயிக்க முடியுமா? ஆள் இல்லை, படை இல்லை. அப்போ என்ன பண்ணுவார், 1 வருஷம் 2 வருஷம் படைகளை தயார் பண்ணுவார். எந்தெந்த நாட்டில் நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு வர்றாங்கன்னு சொல்லி அங்கே இருந்துக்கிட்டே, காட்டில் இருந்துக்கிட்டே படைகளெல்லாம் திரட்டி எல்லாம் சேர்ந்து அந்த நாட்டை திருப்பி கைப்பற்றுற அளவுக்கு படைபலம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும், திருப்பி போய் சண்டை போட்டு நாட்டை கைப்பற்றணும். இவர் போதுமான அளவு படை வந்த பிறகு இன்னும் வேணும் வேணும்னு சொல்லி படையை சேர்த்துக்கிட்டே இருந்தார்னா அப்புறம் என்றைக்கு நாட்டை கைப்பற்றுவார்? நாம் கர்மயோகம் பண்ணணும். நம்மளுக்கு நல்ல ஒரு ஓரளவுக்கு மனசு ஒரு பக்குவம் வந்துருச்சுன்னு தியானத்தை ஆரம்பிச்சிடுங்கிறார். இன்னும் எனக்கு மனசு பக்குவமாகலன்னுட்டே இருந்தேன்னா இப்போ சாகிற வரைக்கும் அப்படியே இருக்கிறதா? அவர் நான் சாகிற வரைக்கும் படையை திரட்டிக்கிட்டே இருக்காருன்னு என்னை போய் சண்டை போட்டு கைப்பற்றுறது? நாம் இழந்த, நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆனந்தத்தை இழந்தது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதை திருப்பி அடையணும்னு சொன்னால் இந்த படையை திரட்டுறது மாதிரி கர்மயோகம் செஞ்சு மனசெல்லாம் அப்படியே தயார் நிலை கொண்டு வந்துட்டு என்ன பண்ண டக்குன்னு தியானத்துக்குள்ளே போகணுங்கிறார். அப்படி போகிறவனுக்கு பேர் யோகா ரூடன்கிறார். அதெல்லாம் நிறையா போயிட்டு அது வரைக்கும் அவன் கர்மயோகத்தை செய்ய வேண்டும். இந்த மாதிரி நீ இந்த வாழ்க்கையை முறையாக வாழ்ந்தேன்னா சில தீய பழக்க வழக்கங்கள்லாம் உன்னை விட்டு அதுவாக போயிருங்கிறார். நீ முயற்சி பண்ணி விடங்கிறது அவசியமே இல்லைங்கிறார். ஒரு செயின் ஸ்மோக்கர் ஒருத்தர் சொன்னார், என்ன சிகரெட்டை விட்டீங்களான்னு கேட்டாங்களாம். நான் விடலை, அது என்னை விட்டு போயிடுச்சுன்னாரான். நான் இந்த மாதிரி முறையான வாழ்க்கை வாழ்ந்தேன், அதனால் என்னை விட்டு போயிடுச்சுன்னாரான். சின்மயானந்தர் எவ்வளோ பெரிய ஆள், தயானசாமியுடைய குரு, அவர் பத்திரிகையினுடைய ரிப்போர்ட்டர். அவர் சிவானந்தர்கிட்ட போய் ரிப்போர்ட் எடுக்கிறார். எப்படி தெரியுங்களா, சிகரெட்டை குடித்து அவர் மூஞ்சில் ஊதி விட்டுக்கிட்டே எடுக்கிறார். சிகரெட்டை குடித்து அவர் அப்படி சிகரெட்டை குடிச்சிக்கிட்டே பேட்டி எடுக்கிறாராம். சிவானந்தர் சிரிச்சுக்கிட்டே கேட்டாராம்,
ஏன்னா இவன் நம்மகிட்ட வரப்போகிறான்னு தெரியும் அவருக்கு. அவருக்கு சிஷியராகி வேர்ல்டு ஃபேமஸ், வேர்ல்டு ஃபுல்லாக பிரச்சனை. அதுவாக எல்லா பழக்கமும் அவரை விட்டு ஓடி போயிடுச்சு. இந்த மாதிரி சாதனைகள் பண்ணும் பொழுது சில பண்பு கெட்டதெல்லாம் என்னாகும், அதுவாக போகிவிடுங்கிறார். அதனால் கடமையை கர்ம யோகமாக செஞ்சோம்னு சொன்னால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணங்கள் கெட்ட வாசனைகள்லாம் போயிடும். அப்போ தியானம் பண்ணுவதற்கு பகுதி கிடைக்கும். அப்போ முக்கியமானது கர்மயோக வாழ்க்கை முறை. முதல்ல என்ன சொன்னேன், தேவையற்ற எண்ணங்களை நீக்குவது. நம்மளுக்கு ஆழமாக பதிகிற விஷயங்கள்லேருந்து விடுபட்டு ஒதுங்கிடணும். எந்த விஷயம் போய் நம்மளை ரொம்ப ஈர்த்துக்கிட்டு இருக்கோ அதுலேருந்து விலகி நிற்கணும். எல்லாத்துக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும், எதுலையாவது ஒன்றில் வீக்னஸ் இருக்கும். அந்த வீக்னஸ் என்ன பண்ணணும், அதை ரொம்ப அட்டாச் இல்லாமல் குறைச்சிக்கிட்டு வரணும். பிறகு கர்மயோக வாழ்க்கை இது ரெண்டாவது. மூணாவது, சுயமுயற்சி தியானத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்ற சாதனை பண்ணுறதுக்கு மற்றவங்களுடைய ஹெல்ப்பு தேவை இருக்குது, மற்றவங்களுடைய ஹெல்ப்லாம் தேவை இருக்குது. கர்மயோகத்துக்கு கூட இருக்கிறவங்க ஒரு வேலை செய்யணும்னா கூட வேணும். ஆனால் தியானத்துக்கு நம்மளுடைய முயற்சியே முக்கியமே ஒழிய மற்றவங்களுடைய முயற்சி இம்பார்ட்டண்ட்டே கிடையவே கிடையாது. அதாவது இந்த வகுப்புக்கு வரணும்னு வச்சுக்கோங்க, எப்படி வரணும், நீங்களாக வர முடியுமான்னு சில நேரம் வர முடியாது. ஏன்னா காரு வேணும், இல்லாட்டி வண்டி வேணும், இல்லாட்டி ஆட்டோவில் வரலாம், பக்கத்தில் இருந்தால் நடந்து வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று, நம்மளை விடணும், வீட்டில் விடணும். முதல்ல கிளாஸுக்கு போயிட்டு வாங்கன்னா, இல்லாட்டி வீட்டிலேயே தடுத்தாங்க, குழந்தைகளோ பேரன் பேத்தியை தடுச்சுன்னு என்ன பண்ணுவீங்க, கிளாஸுக்கு வர முடியாது. அப்போ இங்கே வர்றது வரைக்கும் மற்றவங்க முயற்சி தேவை இருக்குது. வந்து உட்காந்த பிறகு கேட்குறது யார் முயற்சி, நம்ம முயற்சி தான். நாம் முயற்சி பண்ணாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், நாம் முயற்சி பண்ணலைன்னா பண்ண முடியும். இங்கே வந்த பிறகு நம்ம முயற்சி. அது மாதிரி தியானம் பண்ணுறதுக்கு வேறு அதுக்கு சூழ்நிலைகள் உருவாக்குறது வேணால் மத்தால பண்ணலாம். ஆனால் தியானம் பண்ணுறது யார் கையில் இருக்கு, நம்ம கையில் இருக்கு. சாப்பாடு எல்லோரும் தயார் பண்ணலாம், தட்டில் போட்டு வைக்கலாம், சாப்பிட்றது யார் கையில் இருக்குது. சரி, அது கூட ஒருத்தர் ஊட்டி விடுறாருன்னு வச்சுக்கோங்க, முழுங்கிறது யார் கையில் இருக்குது, நம்ம கையில் தான், அவங்க முழுங்க முடியாத. அப்போ அது மாதிரி தியானம்ங்கிறதுக்கு நாம் டெய்லி தியானம் பண்ணணும், இப்படி பண்ணணும், முயற்சி பண்ணணும். நாம் முயற்சி பண்ணாமல் தியானம் கைகூடாது. என்ன பண்ணுவோம், ஒரு நாளை பண்ணுவோம், பெண்ணால் பரவாயில்லன்னு நினைப்போம், இப்படியே போயிடும். நம்ம முயற்சி தான் ரொம்ப வீக்னஸ். முயற்சியை தொடர்ச்சியாக பண்ணாதான் இந்த தியானம் கைகூடும். தூங்கிறது கூட நல்லா தூங்கணும்னா முதல்ல நம்ம தூங்குறதுக்கு ஒரு அமைதியான இடம் வேணும், பெட்டு வேணும், புரியுங்களா. கொசு கடிக்காமல் இருக்கணும் முதல்லங்க. எல்லாம் தயார் பண்ணிடலாம். தூங்குறது யார் கையில் இருக்குது, எல்லாம் ரெடி ஆகிட்டு நம்ம தூங்க வைக்கிறதுக்கு யாராவது வர முடியுமா, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் எனத்தியா நினச்சி தூக்கமே வராது, அது நம்ம முயற்சி தான். அது மாதிரி வெளி விஷயங்கள் மற்றது இருந்தாலும் கூட தியானம் பண்ணுறது யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில் இருக்குது. இது மூணாவது. நாலாவது, தன்னம்பிக்கை வேண்டும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக தியானம் பண்ணுறேன், 108 தடவை ஜபம் பண்ணி எனக்கு ஒரு 2 நிமிஷம் கூட மனசு கான்சன்ட்ரேட் ஆனதில்லை. 10 நிமிஷம் தியானம் பண்ணுறேன்னு வச்சுக்கிறோமே, 2 நிமிஷம் கூட எனக்கு தியானம் வர மாட்டேது. அதுக்கு போய் எதுக்கு பண்ணிக்கிட்டு, வேணாம், இனி வேணும் தியானம் பண்ணணும். ஏன்னா தியானம் கை கூடலையா, விட்டு போயிடலாம். 2 ஜென்மம், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் விடக்கூடாதுங்கிற. ஏன்னா நம்ம வெளி சூழ்நிலையில் நாம் எப்படி வாழ்கிறோங்கிறத வச்சு தியானமே கைகூடும். அப்போ அதனால் என்ன சொல்கிறாருன்னா, தன்னம்பிக்கை வேணும். நீ மனசு ஒருமுகமாகலைன்னு சொல்லி நம்பிக்கையை இழந்துடாத. ஏன்னு சொன்னால் அது மெதுவாகத்தே ஆகும். சில நேரம் நல்லா இருக்கும், சில நேரம் நல்லா இருக்காது. ஒரு நாளைக்கு நல்லா கான்சன்ட்ரேஷன் ஆகும், ஒரு நாளைக்கு ஆகாது. இன்றைக்கி ஆகலையே, நானும் 10 நாளாக பண்ணி பார்த்தேன் ஆகலையேன்னா அப்படி நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. பல காலம் ஆகலாம், மனத்தளர்வோ குற்ற உணர்வோ கூடாது. ஐயோ எனக்காக மாட்டேது மற்றவுக்கு ஆயிருக்கும் தெரியுமா. எல்லாம் பெரிய சன்னியாசியாக கூட இருக்கலாம், விவகாரம் இல்லாமல் டெய்லி மணிக்கணக்காக தியானம். அவர் முழுசாக 1 மணி நேரம் ஒரே தியானம் பண்ண உனக்கு தெரியுமா, விட்டு தான் வரும். அதெல்லாம் ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் உட்காந்துன்னு சமாதி நடக்கும். அதெல்லாம் பூர்வ ஜென்ம வாசனைகள், எத்தனையோ ஜென்மாந்திரங்களில் பண்ணது, அப்படித்தான் வரும். சாதாரணம் எடுத்தவொன்னே வரவே வராது. தன்னம்பிக்கையை விடக்கூடாதுங்கிறார். அதை ஈஸ்வர நம்பிக்கையுடன் தன்னம்பிக்கை இருக்கவே. விஸ்வாமித்திரர் 2 தடவை வீழ்ச்சி அடைஞ்சார் தவத்தில். அவர் ஐயோ நான் வீழ்ந்துட்டனே, சக்தியெல்லாம் போயிடுச்சேன்னு சொல்லிவிட்டு திருப்பி தவம் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா பிரம்மரிஷி ஆகிருப்பாரா? வால்மீகி எவ்வளோ நாள் தயம் பண்ணார், திருடன்ன
அப்போ அதை விடவே கூடாதுங்கிறார். குழந்தை நடக்க பழகுது, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் எத்தனை தடவை விழுகும்? ஒரு 300-400 தடவை கீழே விழுந்துருக்கும். 2 ஸ்டெப்பு வைக்கும், விழுந்துடும். இப்படி எத்தனை நாள் விழுந்திருக்கோம்? ஆனால் நான் விழுந்துட்டேன்னு படுத்துருந்துச்சின்னா எனக்கே அப்புறம் ஓடனா பிடிக்க முடியாது. அது மாதிரி தியானத்தில் நிறைய வீழ்ச்சி வரும். அதை கண்டுக்கிட்டு மனம் தளரக்கூடாது, தன்னம்பிக்கையோடு நாம் பண்ண வேண்டும்ங்கிறார். இதை விட முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னால் சமத்துவம், அளவுடன் அனைத்திலும் இருத்தல். இதுதான் தியானத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் முக்கியமாக 3 விஷயம் எடுத்துக்கிறணும். பொதுவாக எல்லாத்துலேயும் சமநிலையில் இருக்கணும். உணவு, உறக்கம், செயல். சாப்பாடு ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டீங்கன்னா தியானம் பண்ணவே முடியாது. பட்டினியாக இருந்தாலும் தியானம் பண்ண முடியாது. வயிறு ரொம்ப பசியோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அளவுக்கு அதிகமான பசியோடு இருந்தால் தியானம் பண்ணவே முடியாது. அளவாக இருக்கணும். சாப்பாட்டில் எப்பயுமே ஒரு அளவு இருக்கணும், ஒரு லிமிட் இருக்கணும். ரொம்ப ஓவராக சாப்பிட்டோம்னு சொன்னால் தியானமே கைவிடாது. அதே நேரத்தில் சாப்பிடாமல் இருந்தாலும் கைவிடாது. ஒரு அளவோடு எல்லாத்துலேயும் ஒரு பேலன்ஸராக கொண்டு போகணும். அதாவது அதிக உணவும் குறைவான உணவும் உடலை கெடுக்குங்கிறாங்க, கெட்டு போயிடும். நாம் சில நேரங்கள் என்ன பண்ணுறோம்னு சொன்னால், புத்தர் பார்த்திங்கன்னா உதாரணம் சொல்லலாம். புத்தர் ஒன்றுமே சாப்பிடாமல் விரதம் இருந்து எலும்பாயிட்டாராம், எலும்பும் தோலுமாயிட்டாராம். அவரால் எந்த செயலுமே செய்ய முடியலை காட்டில். அப்போ ஒரு ஆடு மேய்க்கிற இடையன்னு ஒரு பாட்டு படிச்சிருக்கான். அந்த பாட்டினுடைய பொருள் என்னென்னா, வீணை இருக்குது பார்த்திங்களா, வீணையினுடைய நரம்பு இருக்கே, அது லூஸாக இருந்தாலும் இசை வராது, டைட்டாக இருந்தாலும் அந்து போயிடும். அளவாக கரெக்டாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் தான் இசை வரும். நானும் அதை கேட்டப்பறம் தான் விரதத்தை கைவிடுறார் அவர். அது வரைக்கும் உடலே ஒரு சக்தியெல்லாம் இழந்து போயிட்டார் அவர். அப்போ என்ன பண்ண முடியும்? அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எல்லாமே ஒரு அளவோடு இருந்தால் அந்த தியானம் கைகூடுங்கிறார். இந்த சாப்பிட்றதுல நம்மளுக்கு நிறைய பேருக்கு என்னென்னா, போகுதுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப டேஸ்டான பொருள் வச்சா இன்னொரு பொருள் சாக்கு சொல்லுவோம், வேஸ்ட் ஆகிடக்கூடாது, தட்டில் வச்சுட்டாங்க என்ன பண்ணுறது. அதாவது நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு மேலே வச்சா வேணான்னு சொல்லி பழகணும். தேவைக்கு மேலே வேணாம் மீறி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீணாயிரும் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா இது வீணாயிரும். எது வீணாயிரும்? அது பரமார்த்தானந்தர்கிட்ட சொன்னாங்க. இப்படித்தான் அவர் சொல்லுவார். சொல்லி ஒரு தடவை கேட்டாங்க இதே மாதிரி. அவர் சாமிகிட்ட என்ன பண்ணியிருக்கிறாங்க, சாப்பாடு வச்சுருக்காங்க. வேணான்னு இருக்கார். இல்லை சாமி நல்லா இருக்கிறனால சாப்பாடை வச்சுட்டாங்க. அதை தொடவே இல்லை. அவர் எக்ஸ்ட்ரா வச்சதை தொடவே இல்லை. என்ன சாமி உணவை வீண் பண்ணுறீங்க, வேஸ்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்னாங்களாம். அதை வேஸ்ட் பண்ணல, இது வேஸ்ட் ஆகிரும்னாராம். எந்த வேஸ்ட் முக்கியம்னாரா, இதை சரி பண்ணுறதுக்கு அதை சாப்பிட்றோம், அப்போ இது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு அதை வேஸ்ட் பண்ணால் பரவாயில்லன்னாராம். அதுக்காக இவராக வீணாக வேஸ்ட் பண்ணலை, சொல்லி பார்க்குறாரு, கேட்கலை. அப்போ அந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரோலிங் பவர். எங்கள் சாமிகிட்டே ஒரு அம்மா பண்ணாங்க. அவருக்கு உடம்பு முடியாமல் இருந்தது. டாக்டர் இவ்வளோ தான் சாப்பிட்ணும் ஒரு கண்ட்ரோல் வச்சு சொல்லி விட்டுருக்காங்க. அந்த டாக்டர் அந்த அம்மாட்ட நான் கூட அவர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன் ராஜபாளையத்தில். அவங்க வீட்டில் இட்லியெல்லாம் வைக்கிறாங்க. இத்தனை இட்லிக்கு மேலே சாப்பிடக்கூடாது இப்போ இருக்க உடல்நிலையில். அவருக்கு ஒரு மாதிரி சாண்டிஸ் இதெல்லாம் வந்திருந்தது. அப்போ ரொம்ப டேஸ்ட்டு, அந்த சட்னி சாம்பார்லாம் பார்த்து நானே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போ நான் சாப்பிட்டுட்டு சாமி சாப்பிட்றாரு. சாமி அம்மா இன்னும் 2 இட்லி வைங்கிறது. எந்திரிங்க அம்மா சொல்கிறேன். சன்னியாசி உலகமே அவரை கடவுளாக நினைக்கிறாங்க. அவர் கேட்குறாரு, வைக்க மாட்டேன் எந்திரிங்க சாமிங்குது அந்த அம்மா. எனக்கு வைக்கிறாங்க அந்த அம்மா. அவர் சாமிக்கு வைக்க மாட்டேன்ட்டாங்க, எந்திரிங்க சாமின்றாங்க. எனக்கு என்ன சாமி கேட்குற, அவருக்கு உடம்பு தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தையில். அப்படி நம்ம என்ன பண்ணுறது, உணவு கட்டுப்பாடுங்கிறது நம்மளுக்கு இல்லாமையே போயிடுது. இதில் ரொம்ப இதாக இருக்கணும். பிறகு உறக்கம், தூங்காமல் இருந்து தியானம் பண்ணிங்கன்னா தியானத்தில் நல்லா தூக்கம் வரும். நீங்கள் ஒன்றும் இல்லை, கிளாஸ்லேயே வச்சுக்கோங்க, நல்லா தூங்கிட்டு வந்தாலே கிளாஸ் ரொம்ப டஃப்பான கிளாஸ்னு வச்சுக்கோங்க, நல்லா தூக்கம் வரும். கிளாஸ் ரொம்ப ஆத்மாவை பற்றி பேசினா நல்லா கிளாஸில் தூக்கம் வரும். அது நீங்கள் எங்கேயாவது வேலை செஞ்சு டயர்டாக இருந்து அலுப்போடு நைட்டு சரியாக தூங்காமல் இந்த கிளாஸில் உட்காந்து எப்படி இருக்கும், நல்லா கொரட்டை விடும். அப்போ தியானம் பண்ணும்போது கண்ணை வர மூடிடுறோம். இங்கேயாவது முழிச்சிக்கிட்டு உட்கார மாதிரி தூக்கம் வருது. தியானத்தில் கண்ணை மூணு என்ன ஆகும், நீங்கள் நைட்டு பூரா தூங்கலை, ஒரு 2 மணி நேரம் தூங்கியிருக்கீங்க, 5 மணிக்கு அந்த தியானம் பண்ண சொன்னால் எப்படி இருக்கும், உட்காந்தோட தூக்கம்தான் வரும். உட்காந்தோட தூக்கம் வரும். தலை டப்பு டப்புன்னு கீழே சாஞ்சிக்கிட்டே இருக்கும்.
சில பேர் எனக்கு எங்கள் ஊரில் ஒரு பையன் இருந்தான். நாங்கள் தியான கிளாஸ் வச்சுருப்போம். அந்த கோயிலில் நைட்டில் வைப்போம். நைட்லேருந்து சத்சங்கம் நடக்கும். ஒரு பையன் மட்டும் நேராக உட்காந்து எல்லோரும் தியானம் முடிஞ்சப்பறம் உட்காந்துருப்பான், முழிக்க மாட்டான். அப்போ இப்படி தான் இருப்பான், கழுத்து சாயாது. பார்த்தா தூங்கிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு கழுத்தை சாக்காமல் தூங்குகிற பழக்கம் இருக்கு அவனுக்கு. எழுப்பி விடுவான் அவனை. அது ஒரு நீங்கள் என்ன தூங்கலாம் கழுத்து சாஞ்சிருமா இல்லையா? அவன் நேராக தியானம் இப்படி உட்காந்து தூங்கிக்கிட்டு இருப்பான். எங்களுக்கு கிண்டலே பண்ணுவான். அவன் தியானம் பண்ணுறானா தூங்குறான்னு யாருக்குமே தெரியாது. அப்போ நான் பால் வியாபாரம் பண்ணுறேன். பால் வியாபாரம் எப்படி இருக்கும்? காலையில் 3 மணிக்கு இருந்துச்சு பால் வியாபாரம் பண்ணுறேன், எப்படி தியானம் பண்ண முடியும்? அதனால் அப்படி ஒரு தூக்கமலே பழகியிருக்கான். அதனால் தூக்கமாக தூங்காமே இருக்கக்கூடாது. ரொம்ப தூங்கினீங்கன்னு வச்சுங்க, தூங்கி தூங்கி விழுந்த சோம்பேறித்தனம் வந்துடும். சோம்பல் ஒரு சோர்வு இருக்கும். ரொம்ப தூங்கினாலும் தப்பு, தூங்காமல் இருந்தாலும் தப்பு. எவ்வளவு நேரம் தூங்கணுமோ அவ்வளோ நேரம் கரெக்டாக இருக்கணும். இப்போ இள வயசுனால் ஒரு தூக்கம் இருக்குது. குழந்தை பருவத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப தூங்கிக்கிட்டே இருக்கும். பிறகு வயசான பிறகு தூக்கம் குறைஞ்சிரும். வயசான பிறகு தூக்கம் ரொம்ப குறைஞ்சிரும். ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் உடம்பு சரி ஏற்றுக்கிறேன். சும்மா படுத்துருக்க சொல்லுமே தூக்கம் வராது. இப்படியெல்லாம் சில இதுகள் இருக்குது. அப்போ நம்ம உடம்புக்கு எவ்வளவு தூக்கம் தேவையோ அந்த அளவுக்கு தூங்கணும், தூங்காமல் இருக்கக்கூடாது. பிறகு செயலில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு வேலை 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 வேலைன்னு ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை செஞ்சுட்டு தியானம் பண்ண எப்படி இருக்கும்? டயர்டாகிடும். வேலையிலையும் அளவு இருக்கணுங்கிறார். உடல் உழைப்புலையும் ஒரு அளவு இருக்கணும். ரொம்ப ஓவராக வேலை செஞ்சோம்னா அந்த சோர்வில் தூக்கம்தான் வருமே ஒழிய தியானம் பண்ண முடியாது. எல்லாவற்றிலும் ஒரு சமநிலை இருக்க வேண்டும். ஒரு சினிமா பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், அதுலேயும் அளவு இருக்கணும். கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், அதவே பார்த்துக்கிட்டு இருந்தால். அதே மாதிரி விளையாட்டு போய் விளையாடுறாங்க ஒரு குழந்தைகள்லாம், கேளிக்கை விளையாட்டுலாம் இருக்குது, அதுலேயும் அளவு இருக்கணும். எந்த விஷயமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் அதுலேயே மூழ்கிட்டோம்னா போயிடும். எல்லாவற்றிலும் சமநிலை இருக்கு. உணவு, உறக்கம், செயல், மற்ற வெளி கேளிக்கையில் நம்ம ஈடுபடுறோம், சந்தோஷத்துக்காக சில என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்குது. எல்லாவற்றிலும் ஒரு சமநிலை இருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான இது அதே மாதிரி போக பொருள்கள்லேயும் சமநிலை இருக்கணும். ரொம்ப போகமாக ரொம்ப நம்ம ஒரு சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் ஒரு லிமிட் இருக்கணும். ரொம்ப இருந்தால் அதில் ஆர்வம் போயிடும். இந்த வேத பாடசாலையில் ஒரு பாடசாலையில் 12 வருஷம் படிக்க நிறைய வருஷம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து படிக்கிறான். 12 வயசு ஆனவுடனே 12 வருஷம் படித்த பிறகு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், அந்த வாத்தியார்கிட்ட, சார் இன்றைக்கி சாப்பாட்டில் விளக்கெண்ணெய் வாசனை வருதுன்ட்டுருக்கான். விளக்கெண்ணெய் வாசனை வருதுன்ட்டுருக்கான். நீ வீட்டுக்கு போயிட்டு நீ கல்யாணம் முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு போனாரான். எதுக்குன்னு கேட்டால், நீ வந்ததுலேருந்து விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்கோம். இத்தனை நாள் உனக்கு விளக்கெண்ணெய் வாசனை தெரியலை, இன்றைக்கி உனக்கு ருசி தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அதனால் போதும் படித்தது போது நீ வீட்டுக்கு போனாரான். ஏன்னா அந்த போக பொருள்களை உனக்கு வந்துருச்சு ஆர்வம்னு சொன்னாராம். ரொம்ப போகத்தில் இருந்தாலும் தியானம் கைகூடாது. ஒரு அளவு, எல்லாவற்றிலும் சமநிலை, ஒரு லிமிட்டாக இருக்கணும். அதுக்காக நல்லா சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. லட்டு பிடிக்கும்னா 1 லட்டு 2 லட்டு சாப்பிட்லாம். அதுக்காக ஒரு 20 லட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஒரு அளவோடு இருந்தோம்னு சொன்னால் அந்த தியானம் கரெக்டாக கைகூடும், இல்லாட்டி கைகூடாது அப்படிங்கிறார். வெளி விவகாரத்தில் ரொம்ப சிந்தனை ஓவர் ஆச்சுன்னு சொன்னால் சாமி முடப்பம் கூட அதே வரும். நீ கோயிலில் போய் சாமி போடுறீங்க, எப்போ டென்ஷனாக நிம்மதியாக சாமி போய் கண்ணை மூடி நின்னவன என்ன ஆகுறான், அதே ஞாபகத்துக்கு வரும். ரொம்ப விவகாரம் அதிகமாக இருந்தால். இது ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் அந்த கோயிலை கட்டின ராணி ரசாமணின்னு பேர். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இவருக்கு எல்லார் மனசையும் பார்க்குற புத்தி இருக்குது. யாருக்கு? ராமகிருஷ்ணருக்கு. இவர் தான் பூஜை பண்ணுறாரு. அந்த அம்மா கோயிலில் இப்போ சாமி ஓங்கி விடுறாரு, அரைஞ்சிடுவார் அந்த அம்மா. போய் ராமகிருஷ்ணர் ராணியை போய் அடிச்சுவிடுவார். இங்கே எதுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கு, சாமியை நினைப்பார். ஏன்னா அந்த அம்மா வேறு எதாவது நினச்சிக்கிட்டு இருக்கு, அடிச்சே விடுவார் அவர். ஏன்னா அப்படி வெளி விவகாரம் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது அந்த கான்சன்ட்ரேஷனாக அளவாக இருக்கணும். வேலையே செய்யலைன்னா சோம்பேறித்தனம் வந்துடும். ஒன்றுமே செய்யலைன்னு வச்சுங்க, சோம்பேறி அப்படியே படுத்து அதுவும் வந்துடும். அதனால் எல்லாத்துலேயும் சமபாவனையோடு இருத்தல், இதெல்லாம் பகிரங்க சாதனைங்கிறார். அளவாக உண்ண, அளவாக செயல் செஞ்சு, அளவாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவனுக்கு தியானம் நன்கு கைகூடும், மற்றவங்களுக்கு கைகூடாதுங்கிறார். அதனால் தியானம் செய்கிற நேரம் தவிர இதெல்லாம் மற்ற நேரங்களில் செய்கிற சாதனை என்ன? ஆழமாக பதியும் விஷயங்களை தவிர்த்தல் ஃபஸ்ட்டு.
ரெண்டாவது கர்மயோக வாழ்க்கை முறை. அதில் முக்கியமாக சங்கல்பத்தை துரத்தல். இது எனக்கு கிடைக்கும், இது கிடைக்கும் நினச்சிக்கிட்டே இருக்கிறது, அதை துறக்கிறது. பிறகு சுயமுயற்சி, பிறகு தன்னம்பிக்கை, பிறகு எல்லாவற்றிலும் உணவு, உறக்கம், செயல், கேளிக்கை எதாக இருந்தாலும் அளவோடு வைத்து கொள்ளுதல் பகிரங்க சாதனை. இதெல்லாம் தியானம் பண்ணுற நேரத்தில் செய்கிறது இல்லை, தியானம் பண்ணுற நேரம் தவிர மற்ற நேரத்தில் செய்கிற சாதனை. அடுத்து ரெண்டாவது அந்தரங்க சாதனை. ரெண்டாவது சாதனை பேர் அந்தரங்க சாதனை. இது எப்படின்னா தியானத்தில் உட்கார்றது வரைக்கும். இப்போ தியானம் பண்ண போகிறோம், அப்போ எங்கே உட்கார்றது எப்படின்னு ஒரு செலக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் செய்கிற சாதனை. உட்காந்து கண்ணை மூடின பிறகு செய்கிறது தியான சொரூபம். அது புரியுதுங்களா? தியான சொரூபம். நம்ம மற்ற வாழ்க்கை வாழ்கிறது பகிரங்க சாதனை. இப்போ தியானம் பண்ண போகிறோம், அதுக்கு எங்கே உட்காந்து எப்படி தியானம் பண்ணுறது, அது ஏற்பாடு பண்ணுறோம் பாருங்கள், அதுக்கு பேர் அந்தரங்க சாதனை. தியானம் பண்ணுகின்ற சமயத்தில் செய்ய வேண்டிய செயல்கள். இது என்னன்னு சொன்னால் மொத்தம் இதில் 8 இருக்குது. இடம் எந்த இடத்துல தியானம் பண்ணுறது? ஃபஸ்ட்டு முதல் விஷயம் என்னது? இடம், எங்கே உட்காந்து தியானம் பண்ணுறது. ரெண்டாவது எந்த டயத்தில் தியானம் பண்ணுறது, எவ்வளவு நேரம் தியானம் பண்ணுறது. காலையிலையா, மத்தியானமாக, நைட்டா, அது 5 நிமிஷமா, 10 நிமிஷமா, 1 மணி நேரமா. காலம். முதல்ல இடம், ரெண்டாவது காலம். இடம்ங்கிறது என்ன? எந்த இடம், நம்ம உட்காந்து தியானம் பண்ணுற இடம் எப்படி இருக்கணும்னு முதல்ல. அது தியானம் பண்ணுற காலம், எந்த டயத்தில் பண்ணுறது, எவ்வளவு நேரம் பண்ணுறது, ரெண்டாவது. மூணாவது ஆசனம், அதாவது நாம் எதில் விரித்து உட்கார்றோம் பார்த்தீங்களா, அந்த ஆசனம் எப்படி இருக்கணும். தியானம் பண்ணுறதுக்கு கட்டாந்தரையில் உட்கார்றதா, பஞ்சு மெத்தையில் உட்கார்றதா, இல்லை புளித்தோலில் உட்கார்றதா, மண் தோலில் உட்கார்றதான்னு இருக்குல்ல, இதுக்கு பேர் ஆசனம். அது இதில் உட்காரணும். 3. நாலாவது எந்த திசையை பார்த்து தியானம் பண்ணுறது. வடக்க பார்க்குறதா, தெற்க பார்க்குறதா, மேற்க பார்க்குறதா, கிழக்க பார்க்குறது, இப்படியெல்லாம் இருக்கா இல்லையா? சொல்லுவாங்க தெற்க பார்த்து தியானம் பண்ணாத யம தர்மராஜா அவனை பிடிச்சிட்டு போயிடுவாங்கிறது. யமனை வெல்றதுக்கு தானே தியானம் பண்ணுறான். அப்படி திசை ஒன்று இருக்குது, எந்த திசைன்னு சொல்லி. பிறகு சரீரம் எப்படி இருக்கணும், உடம்பு எப்படி இருக்கணும், இந்த உடம்பு எப்படி இருக்கணும். இது 5. ஒவ்வொன்றா தனியாக பார்க்க போகிறோம். 6 சுவாச காற்று எப்படி இருக்கணும், நம்ம மூச்சு காற்று எப்படி விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறது. பிறகு மனம், மனசை எப்படி வச்சுக்கிறது. பிறகு புத்தி எப்படி வச்சுக்கிறது. இதெல்லாம் வச்ச பிறகு தியானத்துக்குள்ளே போகணும். ஜபம் பண்ணுறதோ கடவுள் விஷயமோ உள்ளே போகணும். 8 விஷயம் இருக்குது மொத்தம். இடம், காலம், ஆசனம், திசை, சரீரம், பிராணன், மனம், புத்தி. 8 விஷயம். இது தியானம் பண்ணுவதற்கு முன்பு செய்யக்கூடியது. சரி, முதல்ல இடத்த பார்க்க. எந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறது? முதல்ல இடைஞ்சல் இல்லாத இடமா இருக்கணும், யாரும் பார்க்காத இடமா இருக்கணும், பயமில்லாத இடமா இருக்கணும், தனிமையான இடமா இருக்கணும், தூய்மையான இடமா இருக்கணும், இறை சிந்தனையை தூண்டும் இடமா இருக்கணும். தெரியுதா? முதல்ல நம்மளுக்கு டிஸ்டர்ப் வரக்கூடாது. அந்த இடத்துல உட்கார்ந்தோம்னா யாரும் நம்மளை இடைஞ்சல் பண்ணக்கூடாது, அப்படி ஒரு இடம். சரி, அப்படி இடம் பயம் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல உட்காந்து யாரும் பயம் இருக்கக்கூடாது. பிறகு யாரும் நம்மளை பார்க்காத இடமா இருந்தால் பெஸ்ட்டு. தனியாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், இறை சிந்தனையை தூண்டுவதாக இருக்கணும். பார்க்கலாம் இதை ஒவ்வொன்றா. சரி, தனியாக யாரும் பார்க்காத இடம், தனிமையான இடம்னு சொன்னால், அதாவது இடையூறு இல்லாத இடம், தனிமையான இடம்னா வனத்தில் பண்ணலாமா, இல்லை சுடுகாட்டில் பண்ணலாமா, இல்லை மலை உச்சியில் பண்ணலாமா? கேள்வி வருமா இல்லையா? பண்ணலாம். காட்டிலே பண்ணலாம், மலை உச்சியில் பண்ணலாம், சுடுகாட்டில் பண்ணலாம். பாம்பு வந்துடும்னு பயத்தோடு பண்ணக்கூடாது. சுடுகாட்டில் உட்காந்துட்டு பேய் வந்துடும்னு நினச்சிட்டு பண்ணக்கூடாது. அந்த பயம் இருந்தால் பண்ணக்கூடாது. சுடுகாட்டில் ஏன் பண்ணுறாங்க தெரியுங்களா? சுடுகாட்டில் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அந்த காலத்தில் சுடுகாட்டில் தியானம் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்குது. சன்னியாசியெல்லாம் சுடுகாட்டில் உட்காந்து பண்ணுவாங்க. என்னை சாமியோட ஒரு திருப்புராயத்திற்கு நான் முதல்ல போயிருக்கும்போது கொஞ்சம் நிறைய பேச வேண்டியிருந்தது. பேசினா வேதாந்த விஷயமா. அப்போ ரொம்ப விவகாரமே பேச மாட்டோம். எங்கள் சாமியோட நிறைய கேள்வி கேட்பேன், அவர் பதில் சொல்லுவார். வாங்க நம்ம அப்படியே இது காவிரி கரையில் உட்காந்து பேசலான்னு என்னை கூப்பிட்டு போயிட்டார். நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்டு கூப்பிட்டு போனார். போனால் ஒரு சுடுகாடு, அந்த சுற்றி செவர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு நடுவில், அந்த செவத்தில் நாங்கள் 2 பேரும் உட்காந்து 12 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அங்கே தான் யாரும் வரமாட்டாங்க. யாராவது பார்த்தாங்கன்னா 2 பேய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு போயிருப்பான்.
அப்படின்னு நினச்சோம். கிட்டத்தில் வரமாட்டான். அப்போ எந்த டிஸ்டர்ப் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக சில பேர் பண்ணுவாங்க. எனக்கே ஒரு ஆசை வந்துச்சு, ஒரு நாள் சுடுகாட்டில் தியானம் பண்ணலான்ட்டு. அப்போ கொஞ்சம் வேகம் வெறி. எங்கள் வயல் பக்கத்தில் ஒன்று இருந்துச்சு. ஆனால் அது பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு பாதை இருக்குது. சினிமா பாத்தில் நடந்து போவாங்க. நைட்டு 12 மணி எவனாவது வந்து பேயை உட்காந்துருக்குன்னு கல்லக்கல்ல கொண்டு எரிஞ்சு போட்டான்னு என்ன பண்ணுறது? இப்படி ஒரு பயம் வருது. பண்ணன்னு நினைக்கும் போதே இப்படி வந்து எதாவது நினச்சிட்டானே என்ன பண்ணுறது? தனியாக இருக்கணும், பயம் இல்லாத இடம். பாம்பு வந்துடும், பூச்சி வந்துடும், மிருகம் வந்துடும், புலி அடித்து போடுமா, காட்டில் உட்காந்து புலி வந்துடும்னா என்ன சொல்லி தியானம் போடுமா? அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அந்த இடம் வந்து தனியாகவும் இருக்கணும், பயம் இல்லாத இடமா இருக்கணும், நம்மளுக்கு இடைஞ்ச இல்லாத இடமாவும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் தியானம் பண்ண முடியும். இது எங்கே இந்த இடத்த போய் தேடுறது? வீட்டில் எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணால் அதே தனிமையான இடம். ஒருத்தர் எந்திரிக்கலை, நீங்கள் குளிச்சு தியானம் பண்ணால் யார் எந்த இடைஞ்சல் இருக்க போகுது? யாராவது பேசுவாங்களா? ஒருத்தர் ஒரு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. மற்றவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தியானம் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுதான் உண்மையிலேயே தனியான இடம். டிவி கூட நேரம் யாரும் போட மாட்டாங்க. அதனால் அந்த இடம். இன்னொன்று, டிவி இல்லாத இடமா இருக்கணும். டிவி இருக்கிற இடமா இருந்தால் நீ ஆள்களை எந்திரிச்ச பிறகு உட்காந்தா கூட ஒரு பூஜை ரூம் இருந்தால் அங்கேயே உட்காந்து பண்ணலாம். ஒரு சுத்தமான இடம்னு சொல்கிறோம் நம்ம. சுத்தமான இடத்துல கூட எப்படின்னா, கிச்சன் கூட சுத்தமாக இருக்கும், ஹாலும் சுத்தமாக இருக்கும், பெட்ரூம் சுத்தமாக இருக்கலாம். ஆனால் அங்கே உட்காந்தா அந்த ஒரு சிந்தனையை தூண்டாது. கடவுள் சிந்தனையை தூண்டுறது பூஜை ரூம் தனியாக. அதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கணும். இல்லை, சின்ன ரூம் தான் நம்ம வீட்டில் இருக்குது, அதில் ஒரு ஓரமாக ஒரு மூலையில் அந்த இடத்த தூய்மைப்படுத்தி ஏதோ ஒரு சாமி படத்தை வச்சுக்கிட்டு அந்த ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். பொதுவாக தியானம் பண்ணுறது, தனியாக தியானம் பண்ணுறது பெஸ்ட்டு. ஆரம்பத்தில் இப்போ தியான கிளாஸ் எல்லாம் சொல்லித்தரோம்னு வச்சுக்கோங்க. தனியாக உட்காந்து சொல்லித்தர முடியுமா? 100 பேர் உட்காந்துருப்பாங்க. எப்படி தியானம் அது தப்பு இல்லை. பயிற்சி நாம் பண்ணும்போது தனியாக தான் உட்காந்துருக்கணும். இப்போ 4 பேர் சேர்ந்து தியானம் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்போ இங்கே நம்ம தியானம் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு போகிறாங்க. ஒரு இடத்துக்கு எங்கே டூர் போயிருக்கீங்க, அந்த விவேகானந்தர் ரேக்கில் வந்து அந்த கீழே தியானம் இருக்கும். நம்ம எல்லாம் தியானம் பண்ணிட்டு போய் உட்காரங்கன்னு வச்சுக்கங்களேன். எப்படி ஆகும் தெரியுமா? 4 பேர் சேர்ந்து உட்காந்து போனீங்கன்னா இது பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் எந்திரிச்சு போயிட்டானா என்னன்னு தெரியலையே, இன்னும் உட்காந்துருக்கானா அவனை பார்க்க சொல்லணும். கூட வந்தவன் வந்து இன்னும் உட்காந்துருக்கானா இல்லை எந்திரிச்சு போயிட்டான்னு பார்க்க சொல்லலாம். ஏன்னா நம்ம எவ்வளோ நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவன் நம்மளோட கூட பண்ணுறானா இல்லை தேடிக்கிட்டு இருப்பாங்க, இன்னும் வரலைன்னு உட்காந்து வெயிட் பண்ணுவானா? இப்படியெல்லாம் சிந்தனையோட கூட சேர்ந்து போய் பண்ணான். பயிற்சி பண்ணும்போது பண்ணால் தப்பு இல்லை. நாம் தனியாக வந்து பண்ணுறது தான் உத்தமமாக இருக்கும். இந்த தியானமும் மௌன விரதமும் தனியாகத்தான் பண்ணணும். மௌன விரதம்லாம் சேர்ந்து பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், தப்பாக போயிடும். மௌன விரதம் வராது. அது கூட ஒரு இது சொல்லுவாங்க, 4 பேர் சேர்ந்து மௌன விரதம் இருந்தாங்களாம். 4 பேர். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், சைகையிலே வந்து ஏதோ வரும்போது சைகையில் அப்படி பேசியிருக்கான். இப்படி 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 பண்ணு, இப்படி வா, அப்படி கூப்பிடுவோம்ல பேசுகிறோன்னா, சைகையில் கூட பேசக்கூடாது தெரியுமான்ட்டான் இன்னொருத்தன். சைகையில் பேசலாமான்னு அவன் யார் அந்த சைகை பண்ணவன். இவன் என்ன பண்ணான்னா 2 பேரும் பேசிட்டீங்கன்ட்டான் இன்னொருத்தன், 3வது ஆள். எப்படி பாருங்கள், ஒருத்தன் சைகை காமிச்சிருக்கான், இன்னொருத்தர் சைகையும் காமிக்கக்கூடாதுன்னு இருக்கான். சைகை காமிக்கலாம்னு அவன் சொல்லிட்டான், யார் அந்த காமிச்சவன். அப்போ 2 பேரும் பேசிட்டாங்களா, 3வது ஆள் நீங்கள் 2 பேரும் பேசிட்டீங்கன்னு இருக்கான். அப்போ இவனும் பேசிட்டான்னா 4வது நான் மட்டும் பேசலைன்னு நானா? என்னாச்சு? வரல அவுட்டாங்க. அது மாதிரி தியானம் பண்ணும்போது அவன் எந்திரிச்சிட்டானா, அவன் போயிருக்கானா, இப்படி தான் மனசு புத்தி போகும். அதனால் பயிற்சி பண்ணுறது வரைக்கும் சேர்ந்து பண்ணலாம். பிறகு பயிற்சி நாம் பண்ண பிறகு தனியாக உட்காந்து தியானம் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படிங்கிறார். சுடுகாடெல்லாம் அந்த காலத்தில் நிறைய செலக்ட் பண்ணாங்க. காரணம் என்னென்னா, யாரும் வரமாட்டான், பயந்துக்கிட்டு வரமாட்டான், ஒரு அமைதி இருக்குது. சுடுகாட்டு அமைதின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? காசிலெல்லாம் அங்கே தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க பூரா. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பிணத்து மேலே உட்காந்து தியானம் பண்ணுறதில்ல. இந்த இவங்கெல்லாம் பிணத்துலேயே உட்காந்து தியானம் பண்ணுவாங்களாம். அது பேர் என்னமோ பேர், அகோரிகள்லாம். எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த கருது சோளக்கருது கம்மங்கருது சுட்டு சாப்பிடுவார். பிணம் எங்கேயா வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அன்றைக்கி நெருப்பு போட்டு சுட மாட்டார், அங்கே போய் சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பார். ஏன்னா எவனும் வரமாட்டார். ஒருத்தர் இருந்தார் அப்படி பார்த்துட்டு எல்லாம் கேலி பண்ணுவாங்க அவர். ஏன்னா அங்கே தான் இப்போ எவனும் வரமாட்டேன், நானாக சாப்பிட்லாம் அப்படி துணிச்சலை பாருங்கள். அவருக்கு ஒரு ஆசை அதில். ஏன்னா எவன் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்குமா, அவர் சொல்கிற காரணம் பாருங்கள். எவன் பக்கத்தில் வரமாட்டார்ல, நானாக சாப்பிடுவேன் இல்லைங்கிறார். இப்படியெல்லாம் கூட ஆள்கள். அப்போ தனிமைங்கிறது தியானத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பயம் இல்லாமல் இருக்கணும்,
தனியாக இருக்கிறோன்னு பயம் வந்துடக்கூடாது, இடைஞ்சல் வரக்கூடாது. இது இல்லாத தனிமையான இடமா இருக்கணும். அது வீட்டில் நம்ம ஒரு தனி ரூமில் அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம் அப்படிங்கிறாரு. அடுத்தது, இந்த யாரும் பார்க்காத இடம் சொல்கிற காரணம் என்னன்னு சொன்னால், நாம் வந்து ஒரு கோயிலே உட்காந்து ஒரு ஓரமாக தியானம் பண்ணலாம், சும்மா கொஞ்சம் பேருக்கு என்றைக்காவது பண்ணலாம். ஆள் போய்கிட்டு வந்து நம்மளை பார்க்குறாங்களா, யாராவது பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற புத்தி வேற ஓடும். இப்போ போகிறவனும் பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற எண்ணமும் வரும். அதனால தான் யாரும் பார்க்காத இடம் சொல்கிறது. பிறகு ஆசனம், அதாவது ஒருத்தர் ராமகிருஷ்ணன் இடத்துல சொல்கிறார், யாரும் பார்க்காத இடம்னா நாம் தியானம் பண்ணிட்டு தெரியக்கூடாதுன்னு அர்த்தம். நம்ம தியானம் பண்ணுறது யாருக்கும் தெரியக்கூடாது. அவர் ரொம்ப நேரம் தியானம் பண்ணுவார்ப்பா, பேர் புகழ் வரட்டும்னு தியானம் பண்ணுறது, பார்க்குறது மாதிரி. அவர் எப்போ பார்த்தாலும் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பார், பேர் வர்றதுக்காக சில பேர் பண்ணுறது. அப்படி பண்ணக்கூடாது. ராமகிருஷ்ணனோட அறையில் ஒரு மான் தோல் தொங்க விட்டுருக்கோம். ஒரு மான் தோல், ஒரு ஆணி அடித்து அதில் மான் தோல் தொங்க விட்டுருப்பாங்களாம். அது யாருன்னா ஒரு பக்தர் வந்து தியானம் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. அவர் மான் தோல் கொண்டு வந்துட்டு அதை எடுத்து தியானம் பண்ணிவிட்டு, அவருடைய தோலை யாரும் எடுக்கக்கூடாது, அதை எடுத்து திருப்பி என்ன பண்ணுவாராம், ஆணியில் அடித்து ஆணியில் தொங்க விட்டு போயிடுவாராம். வருவார், தோலை எடுப்பார், ராமகிருஷ்ணர் முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணுவார், திருப்பி எடுத்து தொங்க விட்டு போயிடுவார். மற்ற பக்தர்கள் வந்து என்ன சார் இது தோல், மான் தோல் இங்கே இருக்குது சாமி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீ இப்படி கேட்கணும், இன்னார் வந்து தியானம் பண்ண நான் சொல்லணுங்கிறதுக்காக தொங்க விட்டு போயிருக்கான்னு இருக்காரு. நீ இப்படி கேட்கணும், அதுக்கு இன்னார் வருவார், டெய்லி இந்த மான்கள தியானம் நான் சொல்லணும், அவருடைய புகழ் வந்து தியானம் பண்ணுறான்னு எல்லாத்துக்கும் பரவணும், அதுக்காக அவர் தொங்க விட்டு போயிருக்காருனாராம். புரியுதுல்ல? இந்த சிந்தனையிலலாம் தியானம் பண்ணக்கூடாது. நம்மளை பார்க்கணும், நம்ம பண்ணுறது யாருக்கும் தெரியக்கூடாது, யாரும் பார்க்காத இடம். பிறகு தூய்மையான இடம்னு சொல்லியிருக்கார். ஏன் தூய்மையான இடம் சொன்னால், தூய்மை மட்டும் இல்லை, கடவுள் சிந்தனை. டிவி நம்ம வந்து காலில் டிவி எல்லாம் கசகசன்னு இருப்போம், அங்கே உட்காந்து எல்லோரும் இல்லாத இடமா இருந்தால் கூட அங்கே தியானம்னு எந்த சிந்தனை, அங்கே எது அதிகமாக அந்த அலைகள் பாஞ்சிச்சோ அதுதான் வரும். அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, தூய்மையான இடமா இருந்தால் கூட அந்த இறை சிந்தனையை தூண்டக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். பெட்டில் உட்காந்து தியானம் பண்ணால் தூக்கம் தான் வரும். ஏன்னா தூங்கி அதில் பழகிருக்கு. அதனால் பெட்டில் உட்காந்து தியானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது சுத்தமாக இருக்கலாம், ஆனால் அங்கே தூங்குறது வரனால தூக்கத்தினுடைய அந்த அலைகள் தான் பாயுமே ஒழிய அது பண்ணக்கூடாது. அதனால தான் கடவுள் படத்துக்கு முன்னாடி அந்த சூழ்நிலை உருவாக்குற ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் வச்சு அப்படியே அந்த சில பேருக்கு அந்த வாசனை பிடிக்காட்டி அதை விட்டுறணும். அந்த ஒரு மற்ற வாசனைகள் இல்லாமல் இந்த நம்முடைய பக்தியை தூண்டக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி அந்த மாதிரி ஒரு இடத்துல தனியாக செய்யணுங்கிறது. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தா இடம் ஃபஸ்ட்டு. புரிஞ்சுக்கிட்டிங்களா? இடத்துல எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். தனியாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், பயம் இல்லாத இடமா இருக்கணும், பக்தியை தூண்டுற இடமா இருக்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடமா இருக்கணும். இவ்வளவும் இருந்து அப்படிப்பட்ட இடத்துல உட்காந்து, அதே மாதிரி தனியாக இருக்கணும், பல பேரோட சேர்ந்து பண்ணக்கூடாது, தனிமையான இடமா இருக்கணும். இதெல்லாம் தியானத்துக்கு உண்டான இடம். இப்படி இடத்த செலக்ட் பண்ணுவது அந்தரங்க சாதனை. தியானம் பண்ணுவதற்கு முன்னாடி இந்த இடத்த செலக்ட் பண்ணணும், இந்த மாதிரி இடத்த. அடுத்தது காலம், டைம். எந்த நேரத்தில் தியானம் பண்ணுறது, எவ்வளவு நேரம் தியானம் பண்ணுறது. பகவான் வந்து இந்த நேரம்லாம் குறிப்பிடப்படலை. இங்கே வந்து ஏன்னு சொன்னால், சில தியானத்துக்கு கால நியதி கிடையாது. ஞானத்துக்கு பிறகு பண்ணுற தியானம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே அதுதான் அதிகமாக சொல்ல போகிறாரு. அதுக்கெல்லாம் எந்த டைம் பண்ணலாம். நிதித்தியாசன தியானம்னு சொல்லுவோம். நீங்கள் பஸ்ஸில் போகும்போது, காரில் போகும்போது, எப்படி நடந்து போகும்போது சிந்திச்சுக்கிட்டே போகலாம். அது வந்து நிதித்தியாசன தியானம். உட்காந்து தியானம் பண்ணுறது அது எந்த நேரம் பண்ணலாம். பொதுவாக நம்ம எப்படின்னு சொன்னீங்கன்னா, அதிகாலை பொழுது, சாயந்தர பொழுது சொல்லுவாங்க. சில துறவிகள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பண்ணுவாங்க, மத்தியானம் பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அப்புறம் சாயந்தரம் ஒருக்கா பண்ணுவாங்க, நைட்டில் ஒருக்கா பண்ணுவாங்க. இப்படி 4 நேரம் பண்ணுறதெல்லாம் இருக்குது சில நேரங்கள், சில பேர்களுக்கு. அது நம்மளுக்கு, அது துறவிகளுக்கு. பொதுவாக வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, அதாவது இடையூறு இல்லாத காலமாக இருக்கணும். எந்த டயத்தில் பண்ணால் நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அப்படிங்கிறது பண்ணணும். அது மட்டும் இல்லை, காலையில் பார்த்திங்கன்னா நம்ம எந்திரிச்சோன்னா ரொம்பவும் பசி இருக்காது. புரியுதுங்களா? பிறகு லேட்டாக தான் பசிக்கும். அதுக்கு முன்னாடி பண்ணிடுறது. அதனால் சில நேரம் காஃபி சாப்பிட்டு பண்ணுவோம், டீ சாப்பிட்டு பண்ணுவோம், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறதுன்னா, அந்த மாதிரி ஒரு அமைதியான சூழல் காலம் எப்படி டைம் இருக்கோ அந்த டயத்தில் தியானம் பண்ணணும். பிறகு எவ்வளவு காலம் பண்ணுறது, ஒரு நாளைக்கு தியானம் இவ்வளோ காலம் பண்ணுறதா,
இல்லை மாதத்துக்கு ஒரு நாள் பண்ணுறதா, இல்லை தினம் பண்ணுறதா இருக்கா இல்லைங்களா? எவ்வளவு டைம்ங்கிறது ஆரம்பத்தில் கொஞ்சம் டைம் தான் பண்ண முடியும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணுவோம். முதல்ல சொல்லுவாங்க ஒரு 20 நிமிஷம் உட்காந்து பழகும்பாங்க. தியானத்தை விட்டுரு, நேரம் நிமிர்ந்து உட்காந்து. நம்ம அந்த பயிற்சியிலே அதான் வரும். அதை ட்ரைனிங் கொடுத்தோன்னா சாமி கேசட் இருக்க போட்டோம்னா அதிலேயே பண்ணலாம். முதல்ல உட்காந்து பழகு. 6 மாதம் கூட உட்காந்து பழகும்பாங்க முதல்ல. பிறகு அதுக்கு பிறகு கொஞ்சமாக கூட்டலாம். அதனால் டைம் நம்ம மனசுக்கு நம்மளுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோ நேரம் பண்ணலாம். முக்கியம் என்னென்னா எவ்வளவு காலம்னா தொடர்ந்துங்கிறார். எப்பொழுதும் இன்றைக்கி பண்ணுறது 4 நாளைக்கு விட்டுறது, பிறகு ஒரு நாள் பண்ணுறது 4 நாளைக்கு விட்டுறது. இப்போ சின்ன பிள்ளையில் குழந்தை பல்லு விளக்குதா? விளக்காது. பல்லு விளக்கி பழகியாச்சு. பழகின பிறகு எவ்வளோ நாளைக்கு பல்லு விளக்கணும்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சாகிறது வரைக்கும் விளக்கணும். சாகிறது வரைக்கும் விளக்கணும் கூடாதா? அது மாதிரி தியானம்ங்கிறது தியானத்தினுடைய இது மாறும். அதாவது இந்த சொரூபம் மாறும். ஞானத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரியாக இருக்கும், ஞானத்துக்கு பின்னாடி ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் தியானம் செய்வது என்பது எவ்வளவு காலம்னா சாகும் வரை. உனக்கு உட்கார முடியல, படுத்த படிக்கலோடு பண்ணிக்க. சிலர் பெட்லேயே இருப்பாங்க. எனக்கு ஒரு இந்த அண்ணான் ரா கணபதின்னு இருந்தார். அவர் தெய்வத்தின் குரல் எழுதினவர், 7 வால்யூம். விவேகானந்தர், ராமகிருஷ்ணன் புக்கள் நிறையா புக் எழுதியிருக்கார் அவர். அவருக்கு சென்னையில் நான் ஒரு வருஷம் சேவை பண்ணுற பாக்கியம் கிடச்சி. அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்திரிச்சு உட்கார முடியாது. கொஞ்ச நேரம் தான் உட்கார முடியும், படுத்தே இருப்பார். ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் சாப்பிடாம எந்திரிச்சு உட்காருவார். ஒரு அரை மணி நேரம் சேரில் உட்காருவார். அதுக்கு மேலே அவரால் உட்கார முடியாது, படுத்தே இருப்பார். என்ன பண்ணுவார்னா படுக்கும்போது கையில் உருட்டிக்கிட்டே இருக்கும். எழுத்தாவில் ஒரு படம் வச்சுருப்பார், சாமி படம், இவர் காஞ்சி மகாபெரிவாள் படம், சாரதா தேவியார் படம். எப்போ பார்த்தாலும் உருட்டிக்கிட்டே இருக்கும். அப்படி பழகிட்டார். இந்த கையில் மாலை ஊற்றிக்கிட்டே இருப்பார். தூங்குறது வரை உருட்டுவார். தூங்க போகும்போது எடுத்து தலைமாட்டில் சுற்றி வச்சுட்டு தூங்கிடுவார். ஆனால் அப்படி இல்லை. ஒரு நாள் பண்ணுனா தொடர்ச்சியாக தினந்தோறும். டாக்டர் உனக்கு உடம்பு சரியில்லை, டெய்லி வாக்கிங் போகணுன்னு சொல்கிறாரு. ஒருத்தர் 10 வருஷம் கழித்து நான் வாக்கிங் போனேன், என் உடம்பு அதே மாதிரி தான் இருக்குன்னாராம். எப்படி போனேன்னா, மாதத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மாதம் ஒரு நாள் வாக்கிங் போனேன்னாராம். மாதம் ஒரு நாள் போனால் எப்படி ஆகும்? ஒரு நாள் தினந்தோறும் போகணும். தினந்தோறும் தியானம் பண்ணி பழகினோம்னா நம்மளை எரியாமல் மனசு அந்த தியானத்துக்கு உண்டான பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, எவ்வளவு காலம்னா தொடர்ந்து வாரம் ஒரு நாள், மாதம் ஒரு நாள்லாம் கிடையாது, தொடர்ச்சியாக பண்ணணும். அந்த தியானம் பண்ணுற டைம் நம்ம மனசை பொறுத்துருக்கு. அந்த டைம் இருக்கார். நம்மளுக்கு சில பேருக்கு 10 நிமிஷம் டைம் இருக்கலாம், ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் இருக்கலாம், 1 மணி நேரம் இருக்கலாம். இதெல்லாம் அந்த ரங்க சாதனையில் டயத்தை பொறுத்து இருக்குது. பிறகு 3வது ஆசனம். இது ஆசனம்ங்கிறது எப்படின்னா, நம்ம உட்கார்ற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி இருக்கணும், அதில் என்ன விரிக்கணும், இதெல்லாம் இருக்குது. இந்த ஆசனத்தை பற்றி ஒரு இது இருக்குது. ஆசனம் என்ன ஆசனம் சொன்னால், அதிக உயரம் இருக்கக்கூடாது, ரொம்ப பள்ளமாகவும் இருக்கக்கூடாது. இதனால் ஒரு பலகையை போட்டுக்குருவாங்க சில பேர். ஏன்னா இந்த பூச்சியெல்லாம் வந்தால் கொஞ்சம் ஏறுறது கஷ்டப்படும். ரொம்ப உயரமான இடத்துல உட்காந்து கீழே விழுந்துருவோன்னு பயம் இருக்கும். அப்போ அந்த இடம் எப்படின்னா, அதிக உயரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தாழ்வாகவும் இருக்கக்கூடாது. கீழே விழுந்துருவோன்னு பயம் இல்லாத இடம் அந்த ஆசனம் இருக்கணும். பிறகு ரொம்ப கீழே தாழ்வாக இருந்தால் அந்த இடத்துல பூச்சி எறும்பெல்லாம் வர்றக்கூட இடமா இருக்கக்கூடாது அந்த ஆசனத்துக்கிட்ட. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப மிருதுவாக இருக்குது. மெத்தையில் உட்காரக்கூடாது. மெத்தையில் உட்காந்து ஸ்ட்ராங்காக உட்கார முடியுமா? இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் உடம்பு மெத்தையில் உட்காந்தா. சரி, அது மாதிரி கட்டாந்தரையிலன்னா அது கால் அழுத்தம், காலில் வலி வரும். அதுக்காக தான் அந்த தோல் ஆசனம் போடுறது. மான்தோல் புளித்தோல்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கெட்டியாகவும் இருக்கும், மிருதுவாக இருக்கும். இன்றைக்கி மான்தோல் புளித்தோல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா ஜெயிலில் பிடிச்சி போயிடுவான் போலீஸு. அந்த காலத்தில் அது இந்த காலத்தில் பண்ண முடியாது. கொஞ்சம் நல்ல துணியிலே கொஞ்சம் கெட்டியான துணி, கால் அழுத்தாத துணி, ரொம்ப பஞ்சு ரொம்ப இருக்கக்கூடாது. பஞ்சு இருந்தால் மெத்த மாதிரி இருந்தால் ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக உட்கார முடியாது. மிருதுவாகவும் இருக்கக்கூடாது, பிறகு அதே மாதிரி கடினமாகவும் இருக்கக்கூடாது. அது ஒரு மாதிரியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு துணியெல்லாம் மடித்து வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். இப்படி வெறுந்தரையில் உட்காந்தா கால் அந்த முட்டி இந்த இதெல்லாம் அழுத்தம், அதுவும் கஷ்டமாக இருக்கும். அதாவது சுகமாக இருக்கணும். அந்த இடத்துல உட்காந்தா ரொம்ப நம்மளுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும். வெறுந்தரையிலையும் கூடாது. அந்த காலத்தில் மான்தோல் புளித்தோல் தர்ப்பையை போடுவாங்க. தர்ப்பையை போட்டு அது மாதிரி துணி தர்ப்பம் அழுத்தம்.
தர்ப்பைக்கு மேலே ஒரு துணியை விரிப்பாங்க. துணியை விரித்து இதில் கூட தர்ப்பாசனம் இருக்குது, நான் விரித்து வச்சுருக்கிறதுல கீழே உட்காந்துருக்காரு. அதுக்கு மேலே துணியை விரிச்சுக்கிறது தர்ப்பை. இதெல்லாம் இந்த ஆசனம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். பிறகு இதில் சிலதெல்லாம் இருக்குது. இந்த மான்தோல் புளித்தோல்லாம் உட்காந்தா, மான்தோலில் உட்காந்து தியானம் பண்ண இன்ன பலன், புளித்தோலில் உட்காந்து போல இன்ன பலன்லாம் இருக்குது. அஷ்டமா சித்தியல் வர்றதுக்கெல்லாம் நம்ம அதுக்கெல்லாம் கிடையாது. கால் அழுத்தாமல் இருக்கக்கூடிய ஆசனமாக இருக்க வேண்டும். இது 3. அடுத்தது திசை. கிழக்கையா வடக்கையா மேற்கையா. இங்கே என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? எந்த திசையையும் பாராமல். கண்ணை முன்ன பிறகு எந்த திசைன்னு உனக்கு தெரிய போகுது? மூக்கு நுனியை பார்ப்பது போல், ஆனால் மூக்கு நுனியை பார்க்கக்கூடாது, ரொம்ப இறுக்கமாக மூடக்கூடாது. அந்த கண் பார்வை மூடிடுவோம். எந்த திசைன்னு சொல்லி எந்த திசையையும் பார்க்காமல்ங்கிறதே முக்கியமானது சொல்கிறார் இங்கே. முக்கியமாக சொல்கிறது அதுதான். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, தெற்கை பார்த்து தியானம் பண்ணாத. அது ஒரு பழக்கம் இருக்குது சில பேருக்கு. ஏன்னா தெற்கை எமே இருக்கானா, ஏமா நல்லதானே, அவரை பார்த்தானே தியானம் பண்ணணும் நம்ம. ஏதோ சில சம்பிரதாயம் அப்படிலாம் நம்ம இதில் சொல்லவே இல்லை. சில இடங்கள்ல மடத்துலலாம் பார்த்துருக்கேன். இப்போ கிழக்க பார்த்து சாமி இருக்குது, கிழக்க பார்த்து சாமி இருக்குது, அந்த சைடு இந்த சைடு உட்காந்து தியானம் பண்ண எப்படி பண்ணுவீங்க? ஒருத்தர் வடக்கு பார்த்து உட்காரணும், ஒருத்தர் தெற்க பார்த்து. அப்படி தானே உட்கார முடியும். வேறு எப்படி பார்த்து உட்காருவீங்க? நீ தெற்க பார்த்து கும்பிடாத, வடக்க பார்த்து கும்பிடாத. கண்ணை மூண்ட பிறகு திசையே இல்லையே, பிறகு எந்த திசையில் உட்காந்தா என்ன? அப்படி திசையை பற்றி இருக்குது. எந்த திசைன்னா பொதுவாக திசையை பார்க்காம, கண்ணை மூடி எந்த திசையும் பார்க்காம இருக்கிறது திசை. இது 4. நீ 5வது இந்த உடம்பை எப்படி வச்சுக்கிறதுன்னு இருக்குது, சரீரம். அதை நாளைக்கு கிளாஸில் பார்த்தோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.